டைட்டில் ஸ்பான்சர்ட் பை மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட். உங்கள் வீட்டு அனைத்து விதமான சுபமுகூர்த்த விழாக்களையும் சிறப்பாக நடத்திட மிக குறைந்த விலையில் உங்கள் அதிக லாபத்துடன். பிரசன்டட் பை சாலா அண்ட் ப்ரோ ஏர் கன் ஷாப், மதுரை. சாதாரண மனிதனும் கூட சாமானியனாக மாறலாம். கோ பிரசன்டட் பை ஜாராம் அகாடமி, திருச்சி. உங்க வீட்டு குழந்தைகள் மிகப்பெரிய ஓவியராக ஒரு அரிய வாய்ப்பு. கோ பிரசன்டட் பை அவல், தமிழ் பெருமை தரும் மாத இதழ். பவர்ட் பை பாரதி இசை கல்வி கழகம். பவர்ட் பை நேத்ரா புக் பப்ளிகேஷன். அனைத்து விதமான தமிழ் புத்தகங்களும் மிக குறைந்த விலையில் உங்கள் வீட்டில். அசோசியேட்டிவ் ஸ்பான்சர்ட் பை ஜே ஸ்டீஃபன் எலக்ட்ரானிக்ஸ், மதுரை. ஷம்பிரிதி DIY ஹெர்பல் அண்ட் பிரைடல் மேக்கப், சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை. அசோசியேட்டிவ் ஸ்பான்சர்ட் பை ஆர்மர் போட்டோகிராஃபி. உங்கள் வீட்டு அனைத்து விதமான சுபமுகூர்த்த நினைவுகளிலும் நாங்கள் இருப்போம். ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் அமைத்து வேதங்கள் 4 படைத்து நிலத்தை 5ஆக்கி சுவையை 6ஆக்கி திசையை 7ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோள் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 11 கீழ்கலக்கு நூல்கள் இயற்றி இனியவை 40 இன்னா 40 என 40 பாடல்களாய் தமிழை இயற்றி 96 வகை சிற்றிலக்கியங்கள் கொடுத்து 133 அதிகாரங்கள் கொடுத்து உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1330 திருக்குறள்கள் குரட்பாக்களாய் கொடுத்து 4000 திவ்ய பிரபங்கங்கள் கொடுத்து 10,000 பாட்டுக்கள் கெத்தாக கொடுத்து இனி கம்பனுக்கு வித்தாக எவரும் இல்லை என சத்தான வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கெத்தான தமிழர்களுக்கும் எங்களுடைய அன்பு வணக்கங்களோடு, அன்னை தமிழே இனி இறந்து பிறந்தாலும் மீண்டும் இந்த தமிழ் மண்ணில் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய ஆசையோடு அன்னை தமிழே உன்னை வணங்கி ஆரம்பம் செய்கிறோம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமகிழ்ந்த இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கழிச்சு இந்த மைக்கு கையில பிடிக்கிறேன். நடுவராய் இந்த நிகழ்வில் என்னை அழைத்து சிறப்பு செய்த சிவப்பு கம்பளம் வலைக்காட்சி நிறுவன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டுகளோடு இதோ இந்த தீப ஒளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் இனிதே துவங்குகிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேச்சாளர்களா நீங்க 4 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நடுவரா நான் என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உலகமே என்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து இந்த தித்திக்கும் தீப ஒளி திருநாள்ல இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பட்டிமன்றம் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இழந்த எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழர்கள் ஒவ்வொரு பண்டிகையுமே கொண்டாடுறாங்க. பொங்கலா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையா இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஒவ்வொரு பண்டிகையுமே நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் ஒவ்வொரு பண்டிகையுமே அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை தான் நம்மளோட தீபாவளி பண்டிகை. அந்த தீபாவளி பண்டிகையில நேயர்கள் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றம், அதுவும் இளைஞர்களை வைத்து ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு உயரிய நோக்கோடு செயல்பட்ட அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. இன்னைக்கு நமக்காக, நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல சிந்தனையை நல்ல பேச்சோடு உங்களை சந்திக்கணும், நல்ல பேச்சை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 4 பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த 4 பேச்சாளர்கள் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 4 பேச்சாளர்கள் சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது. 4 திசையில இருந்து ஒவ்வொரு ஆள் வந்திருக்காங்க. அடிச்சு நொறுக்க போறாங்க. தலைப்பு என்னன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அதிகமா மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களா தான். அதுவும் என்னை மாதிரி அழகான இளைஞர்கள்லாம் ரொம்ப மதிக்கிறாங்க சமுதாயத்துல. அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சமுதாயம் மதிக்கிறாங்க அப்படின்ற போது அந்த இளைஞர்களுக்காக ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்ட்டு நம்ம திட்டம் போட்டோம். அந்த இளைஞர்களை வச்சு பட்டிமன்றம் நடத்தணும்னா அந்த தலைப்பும் இளைஞர்களை
பார்த்து இளைஞர்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியே அந்த தலைப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்போ அப்படி அந்த இளைஞருக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைப்பு இருந்தாலும் தீர்ப்பும் இளைஞர்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு ஒரு பெரிய சட்ட சிக்கல். ஆக அப்போ ஒரு முடிவு பண்ணோம், தலைப்பே இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி 2 இளைஞர்கள் அதில் பிரிச்சிடும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைப்பு இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை, அதாவது இந்த சமூகத்தை பொறுப்புடன் செயல்படுவது அன்றைய இளைஞர்களா இன்றைய இளைஞர்களா? ஏன்னா அன்றைய இளைஞர்கள் தான் ஒரு காலத்துலனா நம்மளோட தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் ஆரம்பிச்சு நம்மளுடைய அப்பா அம்மா சித்தப்பா சித்தி ஒரு குடும்பமே நமக்காக அன்றைய இளைஞர்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் இளைஞர்களா இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிடையாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் குடும்பத்தை பொறுப்புடன் வழிநடத்தி செயல்பட்டாங்களா? இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்களா? அவங்க தான் இன்னைக்கு சமூகத்தை செயல்படுத்துறாங்களா? சமூகத்தை சீர்படுத்துறதுக்கு அவங்க தான் காரணமா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ அன்றைய இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? அந்த மாதிரி பேசுறதுக்காக 2 பேர். இன்றைய இளைஞர்கள் 2K கிட்ஸ் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக 2 பேர். இந்த 4 பேச்சாளர்கள் பெருமக்களை உங்களுடன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதாவது இன்றைய சூழ்நிலையில குடும்பத்தை பொறுப்புடன் செயல்படுத்துவது இன்றைய இளைஞர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக 2 பேச்சாளர்கள். அதில் முதலாவதாக சிவப்பு கம்பளம் வலைக்காட்சியினுடைய நிறுவனர் அன்பு தம்பி திரு கோபிநாத் அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. அதே அணியில இன்றைய இளைஞர்கள் தான் பொறுப்புடன் செயல்படுறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக சாதனை சுடர் விருது பெற்ற மாணவி காரைக்குடியிலிருந்து ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க 2 பேரும் இப்படி பேசுறாங்க, நாங்க சும்மாவா இருப்போம், அதெல்லாம் கிடையாதுங்க. 2K கிட்ஸ்னா என்னங்க 2K கிட்ஸ்? நாங்க 80s 90s வாழ்ந்த வாழ்க்கை தாங்க நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு 2 நபர். அதில் முதலாவதாக கவிஞர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் அன்றைய இளைஞர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வருகை தந்துள்ளார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. அதே மாதிரிதான் அன்றைய இளைஞர்கள் தாங்க ரொம்ப கெத்தா ரொம்ப பெருமையோடு வாழ்ந்தது அன்றைய இளைஞர்கள் தான் பேசுறதுக்காக ஒரு மாணவி, மாண்புமிகு மாணவி என்ற விருது பெற்ற அன்பு சகோதரி காரைக்குடி மண்ணிலிருந்து திரு செல்வி ஆஷா களஞ்சியம் அவர்கள் அன்றைய இளைஞர்கள் தான் பேசுறதுக்காக ஒரு உற்சாகமான கைத்தட்டல். 4 நபர் வந்தாச்சு. நடுவர்னு நான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப நானே பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்த 4 பேர் என்னதான் பேச போறாங்கன்னு நேயர்கள் பார்வையாளர்கள் உங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 4 பேர் என்னதான் பேச போறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு வரைமுறை வச்சு இவங்க என்னென்னலாம் பேச போறாங்க எனக்கே ஒரு ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்போம். அதற்கு முன்னாடி அன்றைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சோம். நம்மளுடைய தாத்தா பாட்டி ஒரு வகையா இருந்தாங்க, அவங்க மூலமா வந்த நம்ம அப்பா அம்மா ஒரு வகையா இருந்தாங்க, அந்த அப்பா அம்மா மூலமா வந்த நம்ம ஒரு வகையா இருந்தோம். 3 கேட்டகரியா இருந்தோம். அதாவது ஏதோ ஒரு உயரத்துக்கு போய் அந்த 80s கிட்ஸ்லாம் மாஸ் ஆயிட்டாங்க. எதுவுமே படிக்காம எக்ஸாம் எழுதி இடையில இருந்த அந்த ஸ்டேஜை தாண்டி 2K கிட்ஸ்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. இது 2க்கும் இடைப்பட்டு ஒரு கேட்டகரி இருக்கும், அதான் 90s கிட்ஸ். அவங்க எல்லாமே லூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்க 3ஐயும் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு 90s 2K கிட்ஸோட ரொம்ப விவரமா இருக்கான். ஒரு காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட படிக்கக்கூடிய மாணவி, அது தோழியா இருக்கட்டும் சக தோழியா இருக்கட்டும், தோல் மேல கை போட்டு அவ்வளவு பத்திரமா நம்ம கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாது. ஒரு பையன் வீட்டுல இருந்து வெளியில போறான் அப்படின்னா 1008 வரைமுறைகள் இருக்கு. ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வெளியில போறாங்க அப்படின்னா 1008 வரைமுறைகள் இருக்கு. அப்பாட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும், தாத்தாட்ட சொல்லணும், பாட்டிட்ட சொல்லணும், நான் எங்க போறேன்னு சொல்லணும், எத்தனை மணிக்கு திரும்ப வருவேன்னு சொல்லணும், அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுவேன்னு சொல்லணும், எத்தனை மணிக்கு அந்த விஷயம் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வருவேன்றது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ வீட்டில இருந்து வெளியில போக முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு இடர்பாடுகள் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஒரு காலத்துல நம்மள மாதிரி இளைஞர்கள் அன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு ஆண்டனா அப்படின்ற ஒரு விஷயத்துல 4000 படம் பார்த்தாங்க. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல 4 லட்சம் படம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள். அப்படிப்பட்ட சமுதாயம் வளர்ந்துருச்சு, டெக்னிக்கல் வளர்ந்துருச்சு, அறிவியல் தொழில்நுட்பங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்றைய இளைஞர்கள்லாம் ரொம்பவே விவரமா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்க 4 பேர்கிட்டயுமே ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே கொடுத்து வச்சவன் யார்? ரொம்பவே கொடுத்து வச்சவன் யார்?
இவனை மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். யாருன்னு சொல்லவா? நீங்களா? கிடையாது. இல்லை இந்த நிகழ்ச்சியை படம் பிடிச்சிட்டு இருக்கவங்களா? கிடையாது. அம்பானியா? கிடையாது. நடிகர்களா? கிடையாது. நடிகையா? கிடையாது. உலகளகி ஐஸ்வர்யா ராயா? கிடையாது. நானா? கிடையாது. உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு 4:59க்குலாம் எந்திரிச்சு அப்பாவையும் அம்மாவையும் பாடாப்படுத்தி அப்பாவை ஒரு கிளாஸ் காபி போட்டு அந்த ரூமுக்கு கொண்டு வர வச்சு அம்மாவை படுத்தி நான் படிக்க போறேன்னு ஊரே சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்து அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு தனக்குன்னு ஒரு ரூமை ரெடி பண்ணி உட்காந்து படிச்சு ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜின்னு செப்பரேட்டாக டியூஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டில் ஒரு டியூஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11th 12th ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு காலேஜ்னு ஒரு விஷயத்துக்கு என்ட்ரு ஆகும். அங்கே 13 பேராசிரியர், ஒரே ஒரு ஹெச்ஓடி, ஒரே ஒரு பிரின்சிபல், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இவங்களுக்கு மத்தியில தான் அவனோட வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காருவான். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து நம்ம என்ன படித்தோன்றது அவனுக்கே தெரியாது. பக்கத்தில் உள்ளவன் என்ன சப்ஜெக்டில் நம்ம கூட தான் படித்தான்ற சந்தேகம் அவனுக்கே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸாம் எழுதுவான். இதே ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுத போனுச்சு அப்படின்னா அது ஒரு வரைமுறையாக இருக்கும். ஒரு பையன் எக்ஸாம் எழுத போனுச்சுன்னா அது ஒரு வரைமுறையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் எதுவுமே படாமல், ரெக்கார்டு எழுதாமல், எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமல், ராப்பகலாக உட்காந்து கண்முடிச்சு படிக்காம 3 மாசத்துல ஒரு ஆளு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு அறிவிப்பு விட்டாரு பாருங்க, எக்ஸாம் எழுதுற எல்லாருமே ஆல் பாஸ்ன்னு. அந்த ஆல் பாஸை வாங்கிட்டு கெத்தா இருக்கான் பாருங்க 90s கிட்ஸு, 2K கிட்ஸு. அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்போ யாருன்னு தெரியுதா கொடுத்து வச்சவங்க யாருன்னு? எந்த ஒரு கஷ்டமே அவன் படலை. ஈஸியாக வந்தான், ஒரே ஒரு வெள்ளை பேப்பரை ஆன்லைனில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து டெஸ்கிரிப்ஷனை முன்னாடி அனுப்பினான். அவனுக்கு மார்க்கை போட்டு அவ்வளோதான், ஆல் பாஸ் முடிஞ்சு போச்சு. அவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே கொடுத்து வச்சேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ரொம்ப ஒரு பாடாப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் ஃபோனு. இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பேசிட்டு போகுது அப்படின்னா அப்புறம்ன்றதுல 18 அப்புறம் போய் அந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. கிடையாதுங்க, இளைஞர்களுக்குலாம் என்னைக்குமே நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த 4 இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு இளைஞனா இருந்துட்டு இன்னொரு இளைஞனை நானே குறை சொல்லக்கூடாது. இளைஞர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க 4 பேரும் கை தட்டணும். இளைஞர்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவே கிடையாது. நான் அப்படிப்பட்ட இளைஞர்கள், கெத்தான இளைஞர்கள் என்னைக்குமே இந்த சமுதாயத்தை, இந்த இனி வரக்கூடிய இந்த வாழ்நாள இன்றைய சூழ்நிலையில இளைஞர்கள் என்னைக்குமே கெத்தா தான் இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட தான் ஒரு பெரிய போட்டி வந்துருச்சு. அன்றைய இளைஞர்கள் கெத்தா, இன்றைய இளைஞர்கள் கெத்தா, நம்மகிட்ட ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்ப அந்த கேள்விக்கு நம்மளுக்கு கண்டிப்பா பதில் வேணும். அந்த பதில் வேணும்னா ஒரு நல்ல பேச்சாளரை இறக்கணும். நல்ல பேச்சாளராக இருக்கணும்னா ஒரு நாடறிந்த ஒரு நடுவர் அந்த பேச்சாளரை இன்ட்ரோ கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல பேச்சாளர் எனக்கே இந்த ஊர்ல யாரும் தெரியும், வேற யாரும் கிடையாது. இன்றைய இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமுதாயத்தை சீர்படுத்தி செவ்வனவே நடந்து செல்கிறார்கள். சமுதாயத்தை வழிநடத்தி செல்வது இன்றைய இளைஞர்கள் தான் என்று கூறுவதற்காக அன்பு தம்பி சிவப்பு கமலம் வலைக்காட்சியினுடைய நிறுவனர் கோபிநாத் அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டுகளோடு இன்றைய இளைஞர்கள் தான் பேச வர்றார். வாங்க. மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட் பெரம்பலூர் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் சிறந்திட மற்றும் குறைந்த செலவில் அதிக லாபத்துடன் நடத்திட மேலும் 97 89 35 74 57 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட்டுடன் இணைந்து நடத்தி மகிழ்ந்திடுங்கள். அவையோருக்கும் சான்றோருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த பூமியில் கால் பதித்த நாள் முதல் நான் எங்கு சென்றாலும் துணைக்கு தன் இதயத்தையும் அனுப்பி வைக்கும் என் தாய் தந்தையருக்கும் எனது நடுவர் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் தொடங்குகின்றேன். இப்போ நான் பேச வந்திருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய கால இளைஞர்கள் தான் ரொம்ப ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டாவே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இளைஞர் உலகமானது இன்பம், அவர்கள் இல்லாத உலகமானது துன்பம். இளைஞர் உலகமானது இன்பம், அவர்கள் இல்லாத உலகமானது துன்பம். புதிய வரலாறு படைத்திடவே புனிதர் இளைஞர் இங்குண்டு, புனித இளைஞர் படைத்திடவே இங்கே இளைஞர் படை உண்டு. உதயமாகும் வரலாற்றில் உனக்கும் எனக்கும் பங்குண்டு. இப்படி இளைஞர்களுடைய பெருமைகளையும் அந்த இளைய சமுதாயத்துடைய பெருமையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவேகானந்தர் அவர்களுடைய ஜனவரி 12ஆம் பிறந்த நாள் அன்னைக்கு தேசிய இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடுறோம்.
இதை விட இந்த இளைய சமுதாயத்துக்கு நமக்கு பெருமை என்ன வேணும்? இன்னொரு முக்கியமான ஆளும் பார்த்தீங்க அப்படின்னா இளைய சமுதாயத்தை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லியிருப்பாரு. அது இங்கே இருக்கிற 4 பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தரோட சேர்ந்து நம்ம யாரும் என்னைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு அப்துல் கலாம் அவர்களும் வந்து நம்ம இளைய சமுதாயத்தை வந்து ரொம்பவே வந்து பெருமையாக என்றைக்குமே எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்றைக்குமே இப்போ இருக்கிற உலகத்துலேயும் சரி, முன்னாடி இருந்த பரிமாண உலகத்துலேயும் சரி போற்றப்படும் இளைஞர்கள் அவங்க தான். அவ்வளோ பெருமைக்குரிய இளைஞர்கள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு வாக்குவாதமாக மாறின காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய கால இளைஞர்கள் சிறந்தவர்களா, இன்றைய கால இளைஞர்கள் சிறந்தவர்களா அப்படிங்கிறது தானே என் தலைப்பு. ஆமாம், அதில் இப்போ இன்றைய கால இளைஞர்கள் தான் அப்படின்ட்டு 2 காலத்தையும் நம்ம வேறுபடுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாகரிக வளர்ச்சியும் பரிமாண வளர்ச்சியும், அதாவது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறத தான் நம்ம பிரிவாக பண்ணுறோம். இதில் இருக்கிற இந்த 2 கட்ட இளைஞர்கள் வந்து யார் பொறுப்பாக இருக்கா அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து இன்றைய இளைஞர்கள் தான் பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பாட்டிலேருந்தே ஆரம்பிப்போமே. இப்போது நம்ம எல்லாரும் மறக்காமல் இருக்கிற ஒரு பாஷா படத்துலேருந்தே ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் எட்டில் விளையாடது விளையாட்டும் அல்ல, 2ஆம் எட்டில் விளையாடது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் ஆகாதது திருமணம் அல்ல, 4ஆம் எட்டில் முடியாதது குழந்தையும் அல்ல. இதில் 3ஆவது எட்டு 4ஆவது எட்டு இது 2 தான் ஒரு இளைய சமுதாயம் இளைஞர் பருவத்தையும் குறிக்குது. அப்போது இளைஞர் பருவம் பார்த்தீங்கன்னா படங்களையும் சரி, ஒரு பெரிய மனிதர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதும் சரி ரொம்பவே வந்து அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க இந்த மக்கள்கிட்ட. இப்போ அந்த கால இளைஞர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நைட் டைமில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கால இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பஸ்ஸு வந்து நடுவில் நின்றுச்சு அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அவங்களும் நிற்பாங்க, எந்த ஒரு உதவியும் இருக்காது, பெண்கள் பஸ்ஸில் இருப்பாங்க. ஆனால் கண்டக்டரே இறங்கி வந்து வேற ஒரு பஸ்ஸில் மாற்றுற வரைக்கும் அவங்க வந்து அவங்க வேலைகளில் தான் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பஸ்ஸை வந்து தள்ளுறதா இருக்கட்டும், இல்லைனா பெண்களை வந்து பத்திரமா அவங்களே கூப்பிட்டு வேற ஒரு வாகனத்தில் மாற்றி விடுறதா இருக்கட்டும், அவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. இதெல்லாம் நார்மலான ஒரு ஜென்ரேஷன் தாங்க, இதை நாங்கள் எப்போ வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்க 2 பேர் பேச உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் நான் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஃப்ளட் 2015 நடந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்போ வந்து இளைஞர்களை விட வேற யாருமே வந்து அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமாகவும் பொறுப்புணர்வும் இருந்திருக்கவே முடியாது. அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணாங்க. இது நிறைய ஊடகங்களை பார்த்துருக்கோம். அப்போ வந்து அந்த காலங்களில் இயற்கை பேரழிவு இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லா காலகட்டங்களிலும் இயற்கை பேரழிவு இருக்கத்தான் செய்யுது, அப்போயும் சரித்திரங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்போ சரித்திரங்களை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இளைஞர்களும் வந்து அந்த அளவுக்கு முன் வந்து பண்ணலை. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து மக்களுக்காக வந்து அர்ப்பணிப்பை வந்து ரொம்பவே தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 3ஆவது. இப்போ 4ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டை பற்றி நான் இந்த பட்டிமன்றத்தில் தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்போ போராட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இருக்குது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு யூனியன் எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை யூனியன் போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தை குட்டிக்காகவும் சம்பள உயர்வுக்காக யூனியன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சுயநலமாக இருக்கிற போராட்டையும் தாண்டி மனிதர்களையும் தாண்டி ஒரு விலங்கு, அதாவது நம்ம தமிழோடைய பண்பாடை வந்து மென்மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த இளைஞர்களோட பட்டாளம் பவரை வந்து இந்த உலகத்துக்கே எடுத்து கொண்டு போயிருக்கு இந்த காலோடைய இளைஞர்களுடைய பவர். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து ஆர்மி போலீஸ் நாங்கள் நிறையா போர்லாம் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம், நிறையா வார்லாம் வந்து நாங்கள் போர் புரிஞ்சு நம்ம இந்தியாவை நாட்டிலேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை எடுத்து எதிர்க்கட்சிகள் சொன்னாலுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போலீஸோ ஆர்மிலேயோ சேர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் எப்படி சேர்ந்தாங்கிற வரலாற்றை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்துருவோம். ஏன்னா வீட்டில் சும்மா இருந்தவங்களை வந்து ஆள் பத்தலை அப்படின்ட்டு நிறையா பேரை வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம தாத்தாக்களே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா பேர்த்த எடுத்தாங்க, நாங்கள் நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லைனாலும் எங்களை பிடிச்சி திணிச்சு விட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தானே நடுவர் அவர்களே? ஆமாப்பா. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த கால இளைஞர்கள் வந்து போட்டு, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், இல்லை ஆர்மியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து தானே முன் வந்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கும் பணியை வந்து அவ்வளோ தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விட வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு இளைஞர்கள் வந்து இவ்வளோ வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இளைய சமுதாயம் அப்படின்னு சொன்னால் பசங்களையும் காட்டிலும் பெண்களுக்கும் அதுக்கு வந்து ஒரு சமமான ஒரு பொறுப்பு இருக்குது.
அப்போது இளைய சமுதாயத்தில் அந்த கால பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க? படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு குடும்ப சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்திலோட கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து யாராவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிப்பாங்க. தன்னுடைய அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய கணவர் குடும்பத்துக்கு வந்து அது வந்து பிடிக்கலைனாலுமே பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கள வந்து கால் கட்டுன்னு போட்டு கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த சமுதாயம். அவங்களும் வெளியே கொண்டு வர அளவுக்கு தைரியமும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்து மேலே வந்து அக்கறை இருக்கு, அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த ஒரு பொறுப்புணர்வு இருந்து தானே அதை கணவர்களுடைய குடும்பத்தெல்லாம் எதிர்த்து பேசி வர முடியும். அப்படி யாருமே வராமல் கடைசி காலத்தில் தன்னுடைய அம்மா அப்பா கஷ்டப்படுறதை வேடிக்கை பார்த்து இவங்களும் வேற வழி இல்லாமல் அப்படியே இருப்பாங்க அந்த கால ஜென்ரேஷன். ஆனால் இப்போ அப்படியா? இப்போ உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பொறுப்புணர்வோட இங்கே பட்டிமன்றத்தில் எதிர்க்கட்சியில் ஒரு பெண் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள்லாம் பொறுப்பாக தான்ப்பா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வெளியில் போனால் சும்மா போகிறது கிடையாது. ஐலைனரு, ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்கு, டியோட்ரண்ட்டு, பாடி ஸ்ப்ரே, பாடி லோஷன், ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் லோஷன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு கைக்கு ஒரு க்ளவுஸை போட்டுட்டு எக்கச்சக்கமான காஸ்மெட்டிக்ஸை போட்டுட்டு பாய் ஃப்ரெண்டுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். அங்கே காதலன்னு ஒரு இளிச்சாவை பையன் நிற்பான். அந்த பையனை பார்த்து அந்த புள்ள கொஞ்சம் கூட மனசு கூசாமல் வர்ற அவசரத்தில் எதையுமே மேக்கப் போடாமல் வந்துட்டேன், நான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குன்னான்னு ஒரு வார்த்தையை கேட்கும் பாருங்க சண்டால சிரிக்கி. அப்போ இருக்கும் பாருங்க எங்களுக்கு தோணும், இந்த பொண்ணுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுத்தே எங்கள் பசங்க நாங்கள் தனியாக சம்பாதிக்கணும்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அந்த பொண்ணுங்க அப்படி இருக்காங்க. ஒரு பையன் வீட்டிலேருந்து மேக்கப் போட்டு வெளியில் போகிறான் அப்படின்னா கடத்தருக்கு போகிறான்னு அர்த்தம். இதே இது இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸில் ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வெளியில் போனால் எவனையோ ஒரு பையனை கொண்டு வந்து நடுத்தூரில் நிப்பாட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு நான் சொல்லலை, அந்த நீ சொல்கிறாங்க, பேசுங்க. அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க நடுவர் அவர்களே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அழகு எதுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மனதைரியத்தை வந்து அவங்கள மேம்பேலும் மேம்படுத்ததான் இருக்கு. இப்போ அழகு இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும், குணம் இருக்கிற இடத்துலதான் தைரியம் இருக்கும். நிறைய பழமொழிகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி அவங்க தைரியத்தை வர வைக்கிறதுக்காக இருக்கலாம். எல்லா பெண்களும் அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வயசானவங்க அப்படின்னு நம்ம ஒரு டாபிக்கை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த காலத்துல வந்து இந்த அனாதை ஆசிரமங்கள் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் வந்து சேர்க்கும் எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுல இந்த மனநல பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, மகன் வரவே இல்லை அப்படிங்கிற நிறைய நியூஸ் வந்து ரொம்பவே பாதிப்புள்ளா இருக்கிற அளவுக்கு நியூஸ் பேப்பர்ல நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இளைஞர்கள் மத்தியில அனாதை ஆசிரமங்கள்ல இருக்கிற எண்ணிக்கைகள் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா இளைஞர்களை முன் வந்து அனாதை ஆசிரமங்களை வந்து நடத்துறதுதான் அதுக்கான காரணம். இப்போ உங்களால நடத்த முடியலையா? பல இளைஞர்கள் அவங்களே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி பல ட்ரஸ்ட்ல இருந்தும் பல சேரிட்டில இருந்தும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் வந்து அவங்க அனாதை அப்படிங்கிறதை மறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த காலகட்ட இளைஞர்கள். ஆனா அந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்க? நமக்கு கடமை முடிஞ்சிருச்சு, புருஷன் அதாவது ஒய்ஃபோட பேச்சையும் கேட்டுட்டு பிள்ளை பேச்சையும் கேட்டுட்டு தன்னுடைய அம்மா அப்பா கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிற நிகழ்வு வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம், எக்கச்சக்கமா நியூஸ் பேப்பர்லயும் படிச்சிருக்கோம். இதெல்லாம் காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ், அதாவது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பசங்க பாத்தீங்கன்னா ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இவனுக்கு கால் கட்டு போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப தன்னுடைய அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அத்தை மாமன் எல்லா காலையும் விழுந்து ஏன் அத்தை பொண்ணை கொடுங்க மாமா பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவன் கொடுக்குற டவுரியில வாங்கி போட்டு இவன் வந்து பிசினஸ் பண்ணுவான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கடையை வச்சு பொழைச்சிக்கிட்டு உடனே வந்து எங்க இருக்கோ மேஜிக் பண்ண மாதிரி குடும்ப பொறுப்பு வந்துடும் அந்த கால இளைஞர்களுக்கு. ஆனா இந்த கால இளைஞர்கள்லாம் அப்படியா சொல்லுங்க? குறைஞ்சது ஒரு யூஜி இல்ல பிஜியை முடிச்சுட்டு அப்பாடான்னு வீட்டுக்கு ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது அப்பதான் தெரியும் தனக்குன்னு ஒரு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் விட நம்ம அம்மா அப்பா நமக்காக பாசமா வாங்கி வச்ச கடன் வேற இருக்கும். இதையெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு சரி காலையோ விழுந்து ஏதாவது வேலைக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. போன இடத்துலதான் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் அது இதுன்னு முடிச்சு ஒரு வழியா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பளத்துக்கிட்ட கொண்டு வந்தா திரும்பி பார்த்தா அக்கா நிப்பாரு வீட்டு வாசல்ல. என்னங்கன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நமக்கு சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வச்சது எல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி நிம்மதியா உட்காரலாம்னு பார்த்தா தம்பி வருவான், அண்ணன் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. சரி அதையும் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து நிப்பாட்டினா அதை முன்னாடி சொன்ன மாதிரி பாசத்தோட வாங்கி வச்ச கடன் இருக்கும். அந்த கடனை அடைச்சிட்டு அப்பாடா நிம்மதியா உட்காந்தா இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு வயசு 30,000. 30 வயசுல கல்யாணம் பண்ணுனா என்ன, பண்ணாட்டுன்னு என்ன? நீங்க இளைஞர்கள் தானே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது என்ன இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நீங்க இளைஞர்கள் தானே என்ற சந்தேகமா என்னைய கை காமிட்டுற? எனக்கு புரியலையே. இல்ல நீங்க இளைஞர்கள் தானே? அப்சல்யூட்லி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் ஆகல. எப்படி பொறுப்புணர்வோட இங்க உட்காந்து பேசினா எப்படி கல்யாணம் ஆகும்?
அந்த மாதிரி தான். அதாவது நம்ம இந்த காலகட்டங்களில் வந்து எவ்வளவு பொறுப்புணர்வோட இருந்தாலுமே நம்ம எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய அப்பா அப்படி இருந்தாரு, நம்மளுடைய அப்பா அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு எதிர்கட்சி நிறைய பேர் பேசலாம். ஆனா உங்க அப்பா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு யாராவது வந்து பேச சொல்லுங்க? கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பொறுப்புங்கிறது வரும். ஆனா இங்க பொறுப்பு வந்து எல்லா கடமையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆகும். அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே தலையா தளபதியான்னு அடிச்சுக்கிறத காட்டிலுமே எங்களுக்கு எங்க அம்மாவா அப்பாவா அப்படிங்கிற அடிச்சுக்கிற இளைஞர்கள் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த கால இளைஞர் தான் அப்படிங்கிறத நான் தெளிவாகவும் பல எடுத்துக்காட்டுகளும் வந்து இந்த பட்டிமன்றத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப எதிர்கட்சி அணிகள் வந்து என்ன பேச போறான்னு தெரியல. ஆனா நடுவர் அவர்களே, நீங்க இந்த கால இளைஞர்கள் தான். அதனால தலைப்பும் சரி, இப்போ இருக்கிற முடிவும் சரி, நீங்க யாருக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில 10 பேர் இருப்பாங்க. இந்த கால இளைஞர்கள் பார்த்து முடிவை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சாலன் ப்ரோ ஏர்கன் ஷாப், மதுரை, தமிழ்நாடு. உங்களுக்கு பிடித்த அனைத்து விதமான ஏர்கன்ஸ் மிகுந்த தரத்துடன் மற்றும் சிறந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் 86 82 99 38 90 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அல்லது நேரில் சென்று உங்களுக்கு பிடித்த பிஸ்டல் ரைஃபிள்களை வாங்கி உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள்மா. தம்பி முடிக்கும் போது ஒரு பெரிய மிரட்டல் விட்டுருக்காரு. வெளியில் ஒரு 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நான் தீர்ப்பை கொடுத்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போகணும். என்னைய பார்த்து இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னார். நானும் கல்யாணத்தை பற்றி நிறையா பேசுவேன். அதுக்கு முன்னாடி காதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 1000 பொண்ணுங்க எத்தனை தான் ப்ரொப்போஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொன்னாலும் அப்பா அம்மா பார்த்து சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்னைய மாதிரி குடும்ப இளைஞர்கள் இன்ன வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. தேங்க்யூ. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அழகாக பேசினார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இளைஞர்கள் வந்து ரொம்ப பொறுப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் ஒரு இளைஞன் இருந்தான். என்கிட்ட என் அக்கா பையன் வந்து கேட்டான், மாமா நீங்கள் எத்தனை வருஷமா மாமா லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டான். கிடையாதுடா, நான் படித்த காலத்துலேருந்து லவ் அப்படின்ற விஷயமே நமக்கு ஒன்று தோணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். அதுக்கு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான். யாருடான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு தடவை கூட்டிகிட்டு வரும்போது பெஸ்டின்னு சொன்னான். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அதே பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். இப்போ யாருடா அப்படின்னு கேட்டேன். மாமா இதுதான் மாமா என் க்ரஷ்ஷு அப்படின்னா. அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு அதே பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். அப்போ கேட்டேன், டே இது யாருடா அப்படின்னு. மாமா இதுதான் மாமா என் பெஸ்டி அப்படின்னா. 3ஐயும் சொன்னானா. அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு அதே பிள்ளையை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். நான் கேட்டேன், தம்பி இது யாருடா அப்படின்னா. மாமா இதுதான் மாமா என் ஃபியூச்சர் என்னோட ஃபியான்சி அப்படின்னா. எனக்கு ஒரு இளவும் புரியலை. ஃபியான்சியா, சரி ஓகே. அடுத்து அதே ஒரு 2 நாள் கழிச்சு அதே பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இது யாருடா அப்படின்னு கேட்டேன். மாமா வேற யாரும் கிடையாது மாமா, என் வாழ்க்கையில் என்னையவே மட்டும் நம்பி வந்த அழகான ஹேண்ட்ஸம் கேர்ள் இந்த கேர்ள் தான் அப்படின்னா. சரி இளவு போய் தொலை, நம்ம தான் அதை பண்ணி நமக்கு தான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, நமக்கு தான் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, நீனாவது நல்லா இருந்து தொலைன்னு விட்டு தொலைஞ்சேன். லாஸ்ட்டாக என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டான். மாமா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும்னா. கேளுடான்னு. நீங்கள் விர்ஜினா மாமா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை கேட்டான் பாருங்க, நாடி சிலிர்த்து போச்சு எனக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு அவங்க கிட்டலாம் பேசவே முடியல. இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இருக்கும் போது எப்படிங்க சமுதாயத்தை அவங்க சீர்திருத்தி கொண்டு போக முடியும்? அன்றைய இளைஞர்கள் தான் என்றைக்குமே சமுதாயத்தை சீர்திருத்தி குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துகிறார்கள் அப்படின்னு இங்கே பேசுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க. என்னதான் அன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் நம்ம பிரித்தாலும் இளைஞர்கள் எப்போவுமே கெத்தாக தான் இருப்பாங்க, அது எனக்கே தெரியும். ஆனால் நம்ம அப்படி சொல்லி தீர்ப்பை முடிச்சிட முடியாது. ஏன்னா தம்பி ஏற்கனவே பேசி முடித்தோடனே 10 பேர் வெளியில் இருக்காருன்னு மிரட்டியிருக்காரு. அடுத்து இந்த பொண்ணு வருது, இந்த பொண்ணு என்னை என்னெல்லாம் சொல்லி மிரட்ட போதுன்னு தெரில. ஆக இப்படியே பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக என்னை தூக்கி அடிச்சிருவாங்க. காலம் தாழ்த்தாமல் என்றைக்குமே குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் பொறுப்புடன் நடத்துபவர்கள் என்றைக்குமே அன்றைய இளைஞர்கள் தான் கெத்து அப்படின்னு பேசுறதுக்காக காரைக்குடி மண்ணிலிருந்து மாணவி ஆஷா களஞ்சியம் ஒரு உற்சாகமான கைத்தெடுகளோடு மேடைக்கு வருகிறார். ஜாரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், திருச்சி, தமிழ்நாடு. உங்கள் குழந்தைகளின் திறமைகளை ஓவியம் மற்றும் கலையுடன் சிறப்பிக்க விரும்புபவர்களுக்கு தக்க இடமாக ஜாரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் செயல்படும். மேலும் 93 42 0 45 24 0 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தையின் திறமையை வெளிப்படுத்த
ஜாரமுடன் இணைந்துடுங்கள். நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா மென்தோள், நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா மென்தோள், முளரி மருங்கின் முதியோர் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டு அமர்க்கு உண்டனாயின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் என சினை கொண்ட வாளோடு படுப்பினம் பெயரா செங்கலம் துளவுகோல் சிதைந்து வேறு ஆகிய படுமகன் கிடக்கை காணவும் இன்று ஞாஞ்சினை பெருது உவந்தவளே என்று தமிழ் அன்னையை வணங்கி அனைவருக்கும் இங்க தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள் மற்றும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். போடு தகிட தகிட. அன்றைய இளைஞர்கள் பேசுற பாருங்கம்மா, அன்றைய இளைஞர்கள் பேசுறாங்க தமிழை பாருங்க. ஏன்னா செய்யுள் பிறந்த மண் நம்மளுடைய மண். அப்படிப்பட்ட மண்ணில் வந்து அன்றைய இளைஞர்கள் தான் பேசுறேன். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல சேர்ந்தவங்க அப்படித்தானே? 2K கிட்ஸ் தானே? ஏன்னா இப்படி ஒரு 2K கிட்ஸ் ஒரு பொண்ணு அன்றைக்கு இளைஞர்கள்னு பேச கூட்டம் வந்திருக்கோம். அன்றைய இளைஞர்கள் தான் அந்த பொண்ணு பேசணும். ஆனால் தமிழ் செய்யுளும் இலக்கணமும் இலக்கியமும் வளர்ந்த மண் இந்த மண். ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு காலத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது படி அப்படின்ற ஒரு வார்த்தையில நீ இலக்கணம் பயிலணும் அப்படின்ற அமைச்சரவை ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த படி அப்படின்ற ஒரே ஒரு தமிழ் வார்த்தையை வைத்து இலக்கணம் கொடுக்கணும். யாருக்குமே சொல்ல முடியல. நம்முடைய தமிழன் எந்திரிச்சு சொன்னா, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடுமகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வதைப்படி அறப்படி பொருளைப்படி அப்படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி புகப்பொருள்படி படிப்படி படிப்படியாய் படிப்படி ஏறிப்படி படி ஏறியபடி இறங்காமல் படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதினி அப்படி தெரிந்தபடி இல்லை என்றால் தீமை வந்திடுமே மறுபடி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதுப்படி கடமையில் வருந்தும்படி இருப்பேன் ஊஞ்சிப்படி அழகா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி படி படி படிப்படியாய் படிப்படி ஏறியபடி இறங்காமல் படி இந்த நாடும் வீடும் போற்றும் படி என்று படி என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து செய்யுள் கொடுத்தவன் எங்களுடைய தமிழன். அப்படிப்பட்ட தமிழ் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் தான், ஒரு மாணவிகள் இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்ட்டு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பேசுங்க. நன்றி. இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மிக அருமையான தலைப்பு, சமூகத்தை சார்ந்த தலைப்பு. குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துவதில் சிறந்தவர்கள் அன்றைய இளைஞர்களா இன்றைய இளைஞர்களா? நடுவர் அவர்களே, கம்பன் பாடாத கவிதையும் இல்லை, கம்பன் பாடாத கவிதையும் இல்லை, நடுவர் அவர்களுக்கு தெரியாத கருத்துக்களும் இல்லை. குடும்பத்தில் பொறுப்புடன் வழிநடத்துவதில் சிறந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள் இல்லவே இல்லை. ஆமாம் நடுவர் அவர்களே, குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துவதில் சிறந்தவர்கள் அன்றைய இளைஞர் தான் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். எங்களுடைய அன்றைய இளைஞர்கள்னா பாத்தீங்கன்னா டிக் டிக்னு கடிகாரம் ஓடுறத பார்த்து வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துறவர்கள் தான் எங்களுடைய அன்றைய இளைஞர்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களை பாத்தீங்கன்னா கடிகாரத்தை மறந்துட்டு டிக்டாக் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றதா இன்றைய இளைஞர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இணையதளத்துல மூழ்கி கிடக்கிற இன்றைய இளைஞர்களால எப்படி குடும்பத்தை பொறுப்புடன் வழிநடத்த முடியும்? இதெல்லாம் மறந்துட்டு எதிரணியில வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காக்காய்க்கு அடிபட்டுச்சுன்னா அந்த காக்கா நிறைய காக்கா கூட்டங்களே அந்த காக்கையை காப்பாத்துறதுக்காண்டி வந்து நிற்கும். ஒரு நாய்க்கு அடிபட்டுச்சுன்னா நிறைய நாய் கூட்டங்கள் வந்து அந்த நாயை காப்பாத்துறதுக்காண்டி நிற்கும். ஆனால் இன்று தமிழகத்தில் ஒரு தமிழனுக்கு ஏதாவது அடிபட்டு அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. எதுக்காண்டி? அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணி எத்தனை லைக்ஸ், நீ நிறைய வாங்குறியா நான் நிறைய வாங்குறேன் நான் பாக்குறதுக்காண்டி இன்றைய இளைஞர்கள் ஒண்ணு கூடுறாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள்னால சமுதாயமும் குடும்பத்திலையும் பொறுப்புடன் எப்படி அவங்க நடத்துவாங்க? எனக்கு எதிரணியில அண்ணா வந்து பேசிட்டு போனாங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, விவேகானந்தர் அவர்கள் சொன்னாங்க. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க? 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு வீரத்துறவை விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஒளி படைத்த கனிநாய் வா வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அம்மா அப்பா அக்கா குடும்பமே வேணாம், வேலை பார்க்கும் தொல்லை வேணாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில பொழுது போக்குறாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள்னால எப்படி குடும்பத்தை பொறுப்புடன் பார்த்துக் கொள்ள வேண்டும்? நீங்க எதிரணி வந்து பேச வந்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு கேக்குதுப்பா, நாக்க பிடிங்கிற மாதிரி கேக்குது. பதில் சொல்லுங்க. எங்களுடைய அன்றைய இளைஞர்கள்னா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கோடு போட்டு குடும்பத்தை பொறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, டேய் தம்பி, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு ஒரு கோடு போட்டு நல்ல வாழ்க்கையில முன்னேறனா மண்டையில கோடு போட்டு சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் எதிராக செயல்பட்டு இருக்கான். இப்படிப்பட்ட இளைஞர்கள்னால எப்படி
வாழ்க்கை ஒரு வட்டம் தான்மா. வாழ்க்கை செவ்வகமா வட்டமா நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்குல்ல. நான் சொல்றேன், வாழ்க்கை ஒரு வட்டம். எப்படி தெரியுமா? மனைவிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம், கரப்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு பொண்டாட்டியை கண்டா பயம், அந்த பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இளைஞர்கள் இவங்களாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல வரல, ஏன்னா நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பா கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி பேசுறேன். நடுவர்களே, வாழ்தலுக்கும் வர்ணித்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வித்தியாவும் ரம்மும் மட்டும்தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் வச்சுட்டு குடும்பத்தை எப்படி வழிநடத்தி செல்ல முடியும்? இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்தா என்னமா பண்றாங்க? காலையிலே ஒரு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடி, நல்ல மரத்தடியா பார்த்துட்டு உட்காந்துறாங்க. போனு, ஆளுக்கு ஒரு கையில போன். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம நாடு வளர்ச்சாளருக்கு இந்தியாவுடைய இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் கையில போனு தான் இருக்கு, எல்லார் கையிலயும் போன் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்தா இந்த மரத்தடியில உட்காந்து நீ போன சொல்றான் என்ன தடவை சொல்ற, என்னன்னா பப்ஜி, ரம்மி, இதெல்லாம் பார்த்தா இந்த பப்ஜினால இந்த ரம்மினால எத்தனை இன்றைய இளைஞர்கள் எத்தனை உயிர் போயிருக்கு. உயிர் போனதுனால அந்த குடும்பங்கள் எத்தனை பேர் சீரழிஞ்சு சின்னமா இருக்காங்க. இப்படிப்பட்ட இன்றைய இளைஞர்கள்னால எப்படி குடும்பத்தை பொறுப்புடன் வழிநடத்த சொல்ல முடியும்னு எதிரணியில பேச வந்திருக்காங்க. 1947க்கு முன்னாடி 250 ஆண்டுகளாக ஆங்கிலேயன் நம்மளை அடிமைப்படுத்தணும். பல மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. அப்பையில மகாகவி பாரதியார் என்ற ஒரு மனிதன் தமிழ் பாடல்களால் தமிழகம் ஒட்டுமொத்த மக்களை ஒன்று கூடினார். அந்த ஒற்றுமையால் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அன்றைய இளைஞர் எழுதிய பாடல்களால் சுதந்திரம் கிடைத்தது. இன்றைய இளைஞர் எழுதிய பாடலால் என்ன கிடைத்தது? எழுதுறான், பச்சை கல்லு மூக்குத்தி மஞ்சள் தண்ணி ஆரத்தி மச்சான் இப்போ மாப்புல பொண்ணு புளிய தோப்புல கிட்ட வச்சு ஆளை காட்டு தக்கா மேலங்கோட்டு 10 ரூபா மாலை போட்டு சுத்தி கோலம் போட்டு கூறப்பட்ட மினுக்கலாம் நடந்து வர கணக்கலாம் என்ன வறுக்கலாம் மொறப்ப நரப்ப வந்தாரு. நடுவர்களே, இது என்ன பாடல்? ஏதாவது ஒண்ணு புரியுதா? அன்றைக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே கருத்துள்ள பாடல்களா, சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரையும் எல்லாருக்குமே புரியும். ஆனால் இன்றைக்கு இந்த பாடல்கள்லாம் அதுவும் இந்த மைமா பேரு தாண்டா அஞ்சல ஐயோ இதெல்லாம் என்ன பாடல்னே தெரியல. இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதி இதை கேட்ட இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இந்த திருநாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை. ஒரு காலத்துலனா ஒரு கணவன் மனைவி ஆகுறதுக்கு முன்னாடி காதலியா இருந்திருப்பாங்க. ஆத்தங்கர ஓரத்துலயும் வயல்வெளிகளையும் காதலிச்சாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. எப்படி காதலிச்சாங்க? அழகா ஒரு கவிஞன் சொன்னாரு. அந்த காதலன் இங்க இருந்து பாடுவான், அத்த மதம் ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. அந்த பொண்ணு அங்க இருந்து பாடும், மாமன் பையன் ஒண்ணு நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்ச மச்சம் ஒன்ன பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சே. அழகா காதல் படுவாங்க. அந்த பாட்டுல ஒரு வரி வரும், மாமா அங்கோ ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன் தினனா பாடி தவணிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன். இந்த மாமாங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கோமா ஸ்டேஜ் அப்படின்னு பேரு. அந்த கோமா ஸ்டேஜ்ல நீ இருந்தா கூட உன்னைய இறுதி வரைக்கும் நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்டா மாமான்னு அந்த காதலி தன்னுடைய பாட்டு மூலமா அன்னைக்கு அந்த காதலை சொன்னாங்க. இன்னைக்கு தான் அந்த பொண்ணு பாடினாங்க. எப்படி பாடினாங்க பாத்தீங்களா? காதல் என்னைக்குமே அந்த காலத்துல கூட சிறந்த காதலா தான் இருந்திருக்கு. பேசுங்க. இந்த மாதிரி இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய நிலைமை இருக்குது. நடுவர்களே, கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதானே வேணாம்னு சொல்றது. இவ்வளவு நேரம் நல்லா தானே, அது என்ன கடிகாரனும் குடிகாரனும் என்னைய பார்த்து சொல்றீங்க? என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது? இல்ல, ஒரு புள்ள பையன் தெரியுமா? கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? குடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன? ஒரு குடிகாரன் போய் கேட்கணும். நானே சொல்லிடுறேன், நீங்களே சொல்லுங்க. கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நின்ன இடத்துல அதை சுத்தினா கடிகாரம்,
நின்ன இடத்துல அது சுத்தினா கடிகாரம், சரி, நிக்கவே முடியாம சுத்தினா அதுதான் குடிகாரம். நல்ல வேலை நான் பதில் சொல்லல. இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளி சீருடைய போட்ட இளைஞர்கள் இன்னைக்கு மதுபான கடலை நின்று மது அருந்திட்டு இருக்காங்க. இன்றைக்குள்ள இளைஞர்கள் மது அருந்திட்டு மது அருந்தாமலே இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய நிலை பெண்கள் மீது நிறைய குற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது. அது வயது வந்த குமரியா, நரை விழுந்த பாட்டியா, பெற்ற குழந்தையா, எந்த ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு பெண்கள் மீது குற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறதுக்கு காரணம் இன்றைய இளைஞர்கள் தான். ஆகவே இன்றைய இளைஞர்கள் தான் எப்படி சமுதாயத்திலும் குடும்பத்திலும் பொறுப்புடன் வழிநடத்துவார்கள். ஆகவே குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துவதில் சிறந்தவர்கள் அன்றைய இளைஞர்கள் தான் என்று சொல்லி இறுதியாக அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலகை அறிந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென்ன ஓர் சரித்திரம் எழுதிடு. உன் நெருங்கிய தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். பல முறை உன்னை நீயே கேட்டுவிடு, நான் ஏன் பிறந்தேன் என்று. பல வெற்றி கண்ட பிறகு ஒரு முறை சொல்லிவிடு, சாதிக்க பிறந்தவன் நான் என்று. இனியும் தாமதம் வேண்டாம், இனியும் தாமதம் வேண்டாம். இறப்பதற்குள் ஒரு சரித்திரம் படைப்போம், மனநிறைவோடு சமர்ப்பிப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு அமைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களின் அன்பு தோழி ஆஷா களஞ்சியம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஆஷா களஞ்சியம். அவங்களுடைய பேரே ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பேரு, அடி நொறுக்கி எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஆஷா களஞ்சியம் நல்லா கோர்வையா ஒரு விஷயங்களை எப்படி புரிய வைக்கணுமோ பாட்டு மூலமா, பாட்டுலாம் பயங்கரம் பச்சைகள் ஊற்றி. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த பாட்டை ரிங்டோனை வச்சுக்கிட்டு அவன் படுத்துகிற பாடு ஐயோ முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் இன்றைக்கு இளைஞர்களை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுவும் 2K கிட்ஸ் தான் ரொம்ப தாக்கியிருக்கீங்க. ஏன்னா ஒரு காலத்துல 3G 4G 5G இப்படியே சுற்றி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பப்ஜின்னு நம்ம இறங்கிட்டோம். ஆனால் நம்மளுடைய அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 3G 4G 7G என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கஞ்சி, அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சோன்னே வாக்கியா வரப்புல போயிட்டு அவ்வளவு ஒரு வேலை பார்த்துட்டு அந்த கஞ்சியை குடிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. இன்னொரு விஷயம் அவங்க பதிவிடும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ரொம்ப மூழ்கி சமுதாயத்தை சீர்கெடுக்கிறாங்க அப்படின்னு. அது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு போட்டிக்கு அனுப்பும்போது உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு இப்படிதான் ஒரு இடத்துல அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை நேரு மாதிரி வேஷம் போடணும், காந்தி மாதிரி வேஷம் போடணும், பாரதியார் மாதிரி வேஷம் போடணும், வள்ளுவர் மாதிரி வேஷம் போடணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை மாறுவேடத்திற்காக நீங்க இவங்கள மாதிரி வேஷம் போடணும், இவங்கள மாதிரி வேஷம் போடணும்னு சொல்ற நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் என்னுடைய குழந்தை நேரு மாதிரி வாழ்ந்து காட்டணும், காந்தி மாதிரி வாழ்ந்து காட்டணும், வள்ளுவர் மாதிரி வாழ்ந்து காட்டணும், பாரதியார் மாதிரி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வரைமுறையை நீங்க உங்களுடைய குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆசிரியரை கத்தியால் அந்த குழந்தை குத்திருக்க மாட்டான், தன்னுடைய கூட படிக்கக்கூடிய சக தோழிய கருவறைக்குள்ள சிதைச்சிருக்க மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் முறியடிக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் இளைஞர்கள் கையில் தான் இந்த இந்தியா இருக்கு, இளைஞர்கள் கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் என்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அன்றைய இளைஞர்கள் நல்லபடியா வாழ்ந்தாங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆஷா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் இன்றைய இளைஞர்கள் தான் சமுதாயத்தை சீர்திருத்தி குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துறாங்க அப்படின்றதுக்காக ஒரு பெண் பேச்சாளரை அடித்து தும்சம் பண்ண இன்னொரு ஒரு பெண் பேச்சாளர் வேணும். நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், காரைக்குடி மண்ணிலிருந்து வருகை தந்துள்ள ஸ்ரீதேவி அவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துறாங்க அப்படின்றதுக்காக பேச வராங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு மேடைக்கு வருகிறார் அன்பு சகோதரி ஸ்ரீதேவி. வாங்க. அகல் தமிழ் பெருமை தரும் மாத இதழ். தமிழின் சங்க இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புகளை அறிய அகல் தமிழ் பெருமை தரும் மாத இதழை பயின்று மகிழுங்கள். மேலும் 95 00 59 81 36 மற்றும் 63 80 55 49 54 என்றும் எண்களை தொடர்பு கொண்டு மாதந்தோறும் தமிழின் பெருமை மிக்க இதழை பயின்று மகிழுங்கள். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துபவர்கள் அன்றைய இளைஞர்களா, இன்றைய இளைஞர்களா? இதுதான் கேள்வி.
நடுவர் அவர்களே, இதே கேள்விய என்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா சொல்லியிருப்பேன் அன்றைய இளைஞர்கள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்னால் அப்படி சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் அப்படி. அன்றைய இளைஞர்கள் எப்படி தெரியுமா, ஒரு இட்லி மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும்தான் வேவாங்க. அவங்களுடைய அறிவு அந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா நாங்க எப்படி தெரியுமா, தோசை மாதிரி எவ்வளவு வேணா பரப்பலாம். எங்களோட அறிவு அவ்வளவு பறந்து விரிந்தது. இன்னைக்கு பெரியவங்களுக்கே நாங்க தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடுகு வாங்குறதுல இருந்து கார் வாங்குறது வரைக்கும் இன்னைக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கோம் சொல்லலாம்? இல்ல கேக்குறேன் நடுவர்களே, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அன்றைய இளைஞர்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோமே. மொபைல் ரீசார்ஜ் 348 ரூபான்னு வைங்க. கடைக்காரர்கிட்ட போய் இவங்க சில்லறையா எண்ணி 348 கொடுப்பாங்க? கண்டிப்பா இல்ல. எப்படியும் 350 தான் கொடுப்பாங்க. ஆனா கடைக்காரர் அதை வாங்குறாருல, அவர் மட்டும் இந்த 350 ரூபா வாங்கிட்டு சில்லறை 2 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையவே கிடையாது. ஆனா எங்க இளைஞர்கள் அப்படி கிடையாது. 1 ரூபாய்னாலும் கூட கொடுக்க மாட்டோம். மொபைல்ல இருந்தே மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடியவங்க நாங்க. இவங்க என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சில்லறை என்னன்னு சொல்லி ஜிலேபி சாப்பிட்டு போற கூட்டம் நினைச்சீங்களா? எங்களை சத்தியமா இல்ல. சில்லறையா இருந்தாலும் ஜிபே மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு வீட்டுல இருந்த இடத்துல இருந்தே கரண்ட் பில்ல இருந்து ஹவுஸ் லோன் வரைக்கும் கட்டி பெட்ரோல் அதாவது பெரியவங்களோட பெட்ரோல் செலவுல இருந்து பெப்சி குடிக்கிற செலவு வரைக்கும் மிச்சம் பண்ணக்கூடிய நாங்க பொறுப்பானவங்களா? இல்ல ஒரே இடத்துல இருந்து ரொம்ப நேரமா டைம் வேஸ்ட் பண்ணி பணத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடிய நீங்க பொறுப்பானவங்களா? என்ன பேசுறீங்க? மைக்கு கிடைச்சா எது வேணா பேசுறது மனசுல நினைப்பு. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா பொருள்கள்லாம் எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. அப்படி அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து வச்சா அது அம்மா. அவசர தேவைக்குன்னு காசு அங்கங்க சேர்த்து வச்சா அதுதான் அப்பா. இது ரெண்டுமே இல்லாம எந்த கடையில எவ்வளவு குவான்டிட்டியில எவ்வளவு குவாலிட்டியா பொருள் கிடைக்கும்னு சர்ச் பண்ணி அதுல காசை மிச்சம் பண்ணி அதுல அவசர செலவு பண்றான் பாருங்க, அவன் தான் சார் இளைஞர்கள். ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இப்படி பேச வந்திருக்காங்கல்ல, ஒரு ஆஃபர்ல ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் ஷூ வாங்கினா நான் 2 பேண்ட் ஷர்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆஃபர் போடட்டுமே, இந்த அண்ணே போகாம இருப்பாரா? இல்ல கேட்கறவங்களே போகாம இருப்பாரா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு சாரி வாங்கினா ஒரு அழகான குர்த்தி ஃப்ரீன்னு சொல்லட்டுமே, இதை இப்ப பேசுச்சு ஒரு பொண்ணு மைக்க பிடிச்சு, அந்த பொண்ணு வாங்காம இருக்குமா? எப்படா பட்டிமன்றம் முடியும் உடனே போய் வாங்குவோன்னு அப்படியே காத்து கிடக்காது. சிக்கனமான செலவுல குடும்பத்தை அதாவது தீபாவளி செலவை முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் நடுவர் அவர்களே. உண்மைதாமா. இந்த காலத்துல பெண்கள் விதவிதமா ட்ரெஸ் போடுறீங்க. உங்களையும் சேர்த்தா சொல்றேன், மண்டையாடுறீங்க. லெஹங்கா, சொகங்கா, மாட்டலு, ஜிங்கிகம் என்னென்னமோ. அந்த காலத்துல எப்படி எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்க்கணும் தெரியுமா? நீ மாடனா இருக்கணுன்றதுக்காக எங்களுக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட பொண்கள் எங்களுக்கு தேவை கிடையாது. ரெட்டச்சடை போட்டு மஞ்சள் பூசி அழகா நடந்து வந்தா கூட அந்த பெண்களை தேவதையா நினைச்சிட்டு இருந்தோம் இளைஞர்கள். உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன், கைத்தட்டுங்களா? நான் அப்படிப்பட்ட பெண்களை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் பெண்களும் ஆண்கள் எப்படி தெரியுமா பார்த்தாங்க? லிப்ஸ்டிக், ஃபேர் லவ்லிலாம் போடுற ஆண்கள் தேவையில்லை. தலையை இப்படி லைட்டா கலச்சு விட்டு ரோஸ் கலர் ஷர்ட் போட்டு பட்டு வேஷ்டி கட்டிட்டு இப்படி அழகா நடந்து வந்தாலே அப்படிப்பட்ட ஆண்களை தான் பெண்கள் ஏறெடுத்து பார்த்தீங்க. உண்மைதானே? இல்ல நடுவர் அவர்களே, நான் கூட நீங்க இந்த காலத்து ஆளுன்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப பழைய காலத்து ஆளுன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே ரெட்டை ஜடை போட்டு தாவணி கட்டினதுலாம் அந்த காலம். இன்னைக்கு அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலேஜ் பக்கம் போய் பாருங்க, சிரிப்பாங்க பசங்க. உண்மையிலே அதுதான் உண்மை. இப்ப இவங்கெல்லாம் பேசுறாங்க, அதாவது நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லாம திரியிறோம், இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுக்கியா துரியரன் வேற சொல்றாங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபுட் டெலிவரி, டோர் டெலிவரி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த அண்ணனுங்கெல்லாம் உண்மையிலே பாவங்க. உண்மையிலே நான் சொல்றேன் பாவம். வேகாத வெயிலையும் கொட்டி அடிக்கிற மழையிலையும் அந்த பெரிய பைய தூக்கிக்கிட்டு ரோடா திரிவாங்க. அட்ரஸ் தெரியாது, உடனே போன் பண்ணுவாங்க. ஒரு நம்பருக்கா போன் பண்ணி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பேசி அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இப்படி எல்லாம் பண்ணணும்னு? 4 வருஷம் கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி ஒரு இளைஞன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் குடும்ப பொறுப்பு இல்லாமையா பண்ணுவான்? சும்மா ஏதேதோ பேசணுன்றதுக்காகலாம் பேசக்கூடாது. ஒன்றும் இல்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுறதுக்காக, ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு அண்ணா வந்தார். என்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு, பாப்பா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டார்.
நானும் சொன்னேன் நல்லா சாப்பிடுங்கண்ணே, ஒன்றும் இல்லை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் வாய் சும்மா இருக்காம நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, ஸோ இது வந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுவாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் அப்படி செய்யற நடுவர்களே, உடனே பேக்ல இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தாரு. என்னடா இவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறாரு, நம்ம வாய் தான் சும்மா இருக்காரு. உடனே அவர்கிட்ட கேட்டுட்டேன், என்ன டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுல திறந்தா தயிர் சாதம் ஊறுகாயும் இருந்துச்சு. என்னடா நீங்க இவ்வளவு ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விதவிதமா ஃபுட் வச்சிருக்கீங்க, போய் தயிர் சாதத்தை சாப்பிடுறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, இல்ல பாப்பா நான் இன்னைக்கு வந்து இதை சாப்பிட்டேன், நான் இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன்னு வையேன், இன்னைக்கு என்னோட இந்த சம்பளத்தை அந்த கம்பெனிக்காரன் பிடிச்சுக்குவான், என்னையே நம்பி வீட்டுல என்னோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்கிறாரு. அது மட்டுமா சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, பாப்பா நானாச்சும் இந்த தயிர் சாதம் சாப்பிட்றேன், ஆனா இது கூட இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் இதே மாதிரி விதவிதமா ஃபுட்டை போய் டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நான் வாங்கி வச்சிருந்த பார்சலை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருவோமான்னு மனசு சொன்னுச்சு. ஆனா அந்த தயிர் சாதம் கூட எங்க வீட்டுல இல்லாம தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால அவங்களுக்கு கொடுக்கவும் முடியல, கொடுக்காம இருக்கவும் முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இன்னைக்கு இளைஞர்களை பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டை அப்படியே தள்ளி வச்சுட்டு தண்ணியில அதாவது ஒருத்தர் தண்ணி மோந்து கொடுத்தாதான் குடிப்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்தாங்க தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க, கேட்டரிங் எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா யாரோ சாப்பிட்ட எச்சியலையா நன்னாக்க எடுப்பாங்க. எவ்வளவோ ஆள்கள்ட்ட ஏச்சு பேச்சுக்கெல்லாம் நன்னாக்க வாங்குவாங்க. எதுக்கு வாங்குறாங்க, அவங்க கொடுக்குற அந்த 250 ரூபாய் சம்பளத்துக்காக. அந்த சம்பளத்துல தன்னோட குடும்பம் நிம்மதியா சாப்பிடும் நினைச்சுதானே அவங்க வாங்குறாங்க. அவங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்கள ரணமாக்கிக்கிட்டு இப்படிலாம் செய்யணும் நமக்கு என்ன தலையெடுத்தா? இல்லவே இல்லை. தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட சூழ்நிலைகளுக்காகவும் இன்றைக்கு இளைஞர்கள் பொறுப்பாத்தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் திருமணம் ஆயிடுறாரு. இன்றைய இளைஞர்கள் தான் திருமணம் ஆயிடுது, படிச்சு முடிச்சவருக்கு எங்க இன்னைக்கு வேலை கிடைக்குது நடுவர்களே, அது உண்மைதான். அப்ப விவசாய குடும்பத்துல இருக்காங்க. அந்த விவசாய குடும்பத்துல இருக்கும்போது மனைவியும் வந்துடுறாங்க. குடும்பத்துல சிக்கல் மேல சிக்கல், நிறைய கடன்கள். நான் இப்படி கதையா சொன்னேன்னா எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால அழகா ஒரு கவிஞன் எழுதுனான் நடுவர்களே, அழகா எழுதுனா பாருங்க. அதாவது அந்த இளைஞனோட சூழ்நிலையையும் அந்த மனைவி இருக்கா பாருங்க அவளோட சூழ்நிலையும் சேர்த்து ரொம்ப அழகா எழுதான். எப்படி தெரியுமா எழுதுறான், உழுதவன் கணக்கு பார்த்தா உழைப்பு கூட மிஞ்சாதுன்னு உழுதைய தட்டிட்டு வெளிநாடு போறேன்னு சொன்னீங்க, கூலோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு நான் அழுதேன், அழுகைய நிறுத்து பிள்ளைன்னு அடுக்குனீக வசனத்தை. 100 தென்னை மத்தியில மெத்த வீடொன்னு கட்டணும், பக்கத்துல படகு போல காரொன்னு நிக்கணும், உனக்கு 10 பவுனோட ஓடி வாரேமுல்லன்னு சொல்லிட்டு புறப்பட்டீங்க. ஏன் சாமி ஏரோப்ளேன் ஏறி பறக்கையில தரையில கடந்து தவிக்குதியா ஏன் மனசு, மாட்டு சாணத்தை தேய்ச்சு குளிப்பாட்ட கூட மனசு ஒப்பாதவன் கக்கூசு கழுவுறேன்னு சொன்னீங்க. ஒரு நாள் போன் பண்ணி ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க, மூடி முழிக்கிறதுக்குள்ள வருஷம் 3 ஆச்சு. நீங்க அனுப்புன காசெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. நீங்க அனுப்புன பணத்துல ஒரு ஊரு எல்லையில ஒரு காணி இடம் வாங்கி தென்னநூறு நட்டுப்புட்டேன், கொழுன்னு வளருதியா, குருத்தெல்லாம் சிரிக்குதியா, வந்து பாரியான்னு சொன்னதுக்கு அடி கூறு கட்டவளே வீடொன்னு கட்டுடின்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருக்க வச்ச தென்னைக்கு வயசு 6 ஆச்சு. பச்சை புள்ளையா திரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு 10 கொலதள்ளி நிக்குதியா, ஏன் வயிறு பொட்டக்காடா போறதுக்குள்ள புறப்பட்டு வாருமையான்னு நான் அழுத. மறுநாள் நீங்க வர்ற செய்தி கேட்டதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிக்கிறாங்க. எக்கி பார்க்கையில திக்குன்னு அடிக்குது ஏன் மனசு. தூரத்துல வர்றது ஏன் துறதான்னு தெரிஞ்சதும் எனக்குள்ள உண்டாச்சு 1 கோடி மின்சாரம். இளமைய வித்துட்டு எதையோ வாங்கி வந்ததை நினைச்சு நான் அழுகிறது தெரியாம மாமா நான் வந்துட்டேன்னு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. கடகண்ணி வச்சாச்சு, காசு பணமும் சேர்த்தாச்சு, வீரோல்ல 100 பவுன் பத்திரமா தூங்குது, இளமைய வித்தப்பறம் இதெல்லாம் என்னத்துக்கு? இல்ல கேக்குறேன், உண்மையிலே நடுவர்களே இந்த கவிதையை நான் படிக்கும் போது அழுதுட்டேன், உண்மையிலே அழுதுட்டேன். ஒரு இளைஞன் எதெல்லாம் இழக்க கூடாதோ அதெல்லாம் இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கான்.
அந்நிய தேசத்துல என்ன அதாவது குடும்பத்துக்காக தன்னை சாரா புழிஞ்சு சக்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சின்ன சின்ன ஆசைகளை கூட அவனால நிறைவேற்றிக்க முடியல. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளைஞர்கள் எப்படிங்க நீங்க பொறுப்பு இல்லாதவன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியல. உண்மைதான். தன்னுடைய மாமாவை நினைச்சு ஏதோ ஒரு தூரத்து தேசத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவி அவ்வளவு கஷ்டப்படுறான். ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப ரணமான நாட்கள். அததான் ஒரு கவிஞன் அழகா ஒரு திரைப்படத்துல ஒரு பெண் கவிஞர் கொடுத்தாங்க. மாமானு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது, நீ எந்த ஊரு என்ன பேரும் எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானு இப்போ பேசிடத்தான் வழி இல்ல, எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கை பிடிக்க கனவு கண்டியோ. இந்த மாதிரி தன்னுடைய காதல பாட்டு மூலமா இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனை இழந்து கணவனை தூர தேசத்துல இருந்து அவனை ரசிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு காதலிக்கும் இந்த பாட்டு ஒரு பெரிய பதிலா இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல்ல பேசிட்டு போனவங்க சொல்றாங்க இன்றைய பெண்களுக்கான பெண்கள் என்னென்ன தப்பு நடக்குதோ எல்லாத்துக்கும் இன்றைய இளைஞர் தான் காரணமா. ஏன் அன்னைக்கு இருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? இல்ல கேக்குறேன், தப்பு பண்ண மாட்டீங்களா? இன்றைய இளைஞர்கள் எது வந்தாலும் அடிச்சு சமாளிச்சிருவோங்க. அழகா நிப்போம், நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குற கூட்டம்னு நாங்க நின்னு மோதுவோங்க, நின்னு அடிப்போம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு பெரியவங்களுக்குள்ள அதாவது உங்களோட காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். எப்படி தெரியுமா? மாமன் மச்சான் அத்தை அப்படின்னு நிறைய உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். நீ என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, நானும் உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன், நீ யாரோ நான் யாரோ, நான் செத்தாலும் நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ செத்தாலும் நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இன்றைய காலத்துல அதாவது எங்களுடைய இளைஞர்கள் அன்பால ஒரு வார்த்தை பேசினா போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா அழகா சேர்த்து வச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது காசு பணத்துல மட்டும் பொறுப்பு வர்றது கிடையாது, உறவுகள்லயும் நண்பர்கள்லயும் பொறுப்பா இருக்கிறது எங்களுடைய இளைஞர்கள் தான். உறவுகள் அப்படின்றது எப்படி தெரியுமா? காஸ்ட்லியான சரக்கு கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறது உறவுகள் கிடையாது. மட்டமான சரக்கா இருந்தாலும் மாமன் மச்சன் கூட மரத்தடியில உட்கார்ந்து குடிக்கிறான் தெரியுமா? அதுதான் உண்மையான உறவுகளுக்கு அழகு. அப்படிப்பட்ட உறவுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மதிக்கிறாங்கன்னு நீங்க பேசுறீங்க. கண்டிப்பா இன்னும் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உறவுகளை எப்படி மதிக்கிறாங்கன்னு ரொம்ப வேற மாதிரி. இல்ல நடுவர் அவர்களே, நீங்க எப்போதுமே நீங்க கருப்பு கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பாக்குறீங்க. முதல்ல அதை கலட்டுங்க, ஒரு வெள்ளை கண்ணாடியை மாட்டுங்க, அப்பதான் நீங்க பாக்குறதெல்லாம் உங்களுக்கு வெள்ளையா தெரியும். அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கனால இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நடுவர்களே, இந்த அம்மா பேசிட்டு போனாங்கல்ல, அன்றைய இளைஞர்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி, எல்லாரும் அப்படி இப்படின்னு நல்லா பேசிட்டு போனாங்க. உண்மையிலே நல்லா பேசினாங்க. ஆனா பேசி முடிச்சுட்டு வேகமா அந்த பக்கம் போய் அவங்க போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சான். அவங்க அக்காட்ட, அக்கா எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, உடனே ஜிபே பண்ணு. ஏன் கேக்குறீங்க? போக வேண்டியதானங்க, போய் மணிக்கணக்கா நின்று ரீசார்ஜ் பண்ண வேண்டியதானே. பேசுறது நியாயமா பேசணும், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்களை பொறுப்பானவர்களா மாத்துறதும் பொறுக்கியா மாத்துறதும் உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஆக எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சொல்ல முடியாது, 100% பேர் பொறுப்பானவங்களா தான் இருக்கோம், பொறுப்பானவங்களா தான் இருப்போம். நடுவர் அவர்களே, அதனால நல்லதொரு தீர்ப்பை எங்க பக்கமே வழங்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி இசை கல்விக் கழகம் பாரதியாரின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாபெரும் கவிதை போட்டி நடைபெற உள்ளது. எனது பார்வையில் பாரதி என்னும் தலைப்பின் கீழ் கவிதை போட்டி நடைபெற உள்ளது. மாணவ மாணவியர்கள் தங்களின் தனித்திறமையை கவிதை மூலம் வெளிப்படுத்தவும். மேலும் 99 52 22 0 52 7 என்னும் எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யவும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல உள்ள இளைஞர்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த சமுதாயம் சீர்பட்டு நல்ல விதத்துல போகுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சகோதரி ஸ்ரீதேவி ரொம்ப ஆணித்தரமா தன்னுடைய கருத்தை வச்சிருக்காங்க. உண்மையாவே உறவுகளை பத்தி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் பதிவிட்டுங்க. ஏன்னா உண்மைதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருக்கான். ஒரு அப்பா தன்னுடைய மகளை கையில பிடிச்சிட்டு கல்லூரி வாசல்ல போய் விடும்போது அந்த அப்பா தன்னுடைய மகளோட கையை பிடிச்சிட்டு சொல்றாராம், நான் பெத்த மகளே,
இனிமே கை நாட்டு போட வேண்டிய வேலை எனக்கு குறைஞ்சிருச்சு. எப்படி? இனிமே கை நாட்டு போட வேண்டிய வேலை எனக்கு குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? உன்னைய நான் காலேஜில் சேர்த்துட்டேன். காலேஜில் சேர்த்த பிறகு இனிமே என்னுடைய கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு அந்த அப்பா நினைக்கிறார். ஒவ்வொரு இளைஞனும் தன் சொந்த வீட்டில இருந்து வேலைக்காக போவான். ஒவ்வொரு ஊர்லையும் போயிட்டு அந்த இளைஞர்கள் கஷ்டப்படுறான், தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான். அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து அந்த இளைஞன் அந்த வீட்டில இருந்து கிளம்புறான். தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் சொல்றாங்க, பார்த்து போயிட்டு வாடா, நல்லா சம்பாரி, நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்கள்லாம் சொல்றாங்க, மச்சான் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்றா, போயிட்டு இதை பண்றா, அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு எனக்கு மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, டேய் பார்த்து கொஞ்சம் பணத்தெல்லாம் சிக்கனமா செலவழின்னு அப்பா சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களாம் சொல்றாங்க, தம்பி நல்லா படிடா, நல்லா வேலை பாரு, உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா பெத்த தாய் தன்னுடைய மகனை பக்கத்துல கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, என் கண்ணு, என் சாமி, பார்த்து சுதானமா போயிட்டு வாடான்னு சொல்லும் போது ஒவ்வொரு தாயினுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும் பாருங்க. அப்படிப்பட்ட பெற்றவர்களுக்காக இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வேற ஒரு ஊர்ல போய் கஷ்டப்படுறான். ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மாவும் அவனுக்கு ரொம்பவே ஒசரமா உயர்த்தியா தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் அழகா சொல்றான், அந்த பையனுக்கு ஒருவேளை ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா சாணி மிதிக்கிறவளா இருந்தா கூட கலட்டி விட மாட்டான். ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலைன்னா சானியா மிர்சாவா இருந்தா கூட கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பேசும்போது தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க, தன்னுடைய அப்பாவை நினைச்சு கவிதை. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் உலக தாய் தினம், உலக அன்னையர் தினம், உலக தந்தையர் தினம் இந்த மாதிரிலாம் கொண்டாடிட்டு இருக்கும். அவர் அந்த மாதிரி நாட்களை கொண்டாட விட்டு பெற்றோர்களை கொண்டாடுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படிதான் ஒரு இளைஞன் இறைவனுக்கு கவிதை எழுதினான். எப்படி தெரியுமா? தன்னுடைய அப்பாவை நினைச்சு எழுதினான். அந்த கவிதையில முதல்ல ஆரம்பிக்கிறான், இறைவா நான் ஒரு வரம் கேட்க வேண்டும், அந்த வரத்தில் எனக்கு ஒரு தந்தை வேண்டும், அந்த தந்தையின் கையை நான் பிடித்து ரோட்டில் நடக்க வேண்டும், அந்த தந்தையின் கையை பிடித்து ஆசைப்பட்டதை கை நீட்டி நான் வாங்க வேண்டும், தாயின் கையை பிடித்து ரோட்டில் நடக்க வேண்டும், அப்பாவின் தோல் மீறி ஏறி நான் சாமி பார்க்க வேண்டும், அப்பாவின் கை பிடித்து என் பாதங்கள் என்னுடைய கைரேகைகள் பதிய வேண்டும், அப்பாவினுடைய சொட்டு வேர்வையில் என்னுடைய கஷ்டம் தீர வேண்டும், அப்பாவினுடைய அன்பை நான் உணர வேண்டும், அப்பாவினுடைய பாசத்தை நான் உணர வேண்டும், அப்பா என்றால் யார் என்று உணர வேண்டும், ஆண்டு விழாவுக்கு அப்பாவை கூட்டி போக வேண்டும், அடுத்தவர்களுடன் இவர்தான் என் அப்பா என்று கை நீட்டி சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொல்லி முடிச்சு இறைவன் அப்படி வர கேட்கிறான். இறுதியா ஒரே ஒரு வரி சொல்றான், என்ன தெரியுமா? இறைவா இப்படிப்பட்ட எனக்கு ஒரு அப்பா மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் அந்த அப்பா அந்த ஜென்மத்திலாவது எனக்கு உயிரோடு வேண்டும்னு ஒரு கவிதை எழுதி ஒரு இளைஞன் முடிக்கிறான். அப்படின்னா அப்பாவுடைய பாசம் அந்த இடத்துல பெருசா இருக்கு. ஏன்னா அப்பாவை பத்தி இன்னைக்கு ஏன் நம்ம நிறைய விஷயம் பேசுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்க்கையிலும், என்னோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்க்கையிலும் அப்பா தான் என்னைக்குமே அவனுக்கு முதல் ஹீரோ. யார் நீ எத்தனை பேருக்கு வேணா ஃபேனா இருந்துக்கோ, எத்தனை பேருக்கு வேணா நீ ஆர்மி அமைச்சுக்கோ, அப்பா மட்டும்தான் வாழ்நாளில் தான் கற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய மகன் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மகனை தன்னுடைய அப்பா அவனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த அப்பா தன்னுடைய மகனை கையில பிடிச்சி தாமிரபரணி ஆத்துல நீச்சல் கற்றுக் கொடுத்தாரோ, எந்த அப்பா தாமிரபரணி ஆத்துல நீ தண்ணிக்குள்ள மூங்கினா இப்படி தாண்டா எந்திரிச்சு வரணும்னு கற்றுக் கொடுத்தாரோ, அதே அப்பாவினுடைய அஸ்தியை தாமிரபரணி ஆற்றுல கரைக்கும் போது ஒவ்வொரு மகனும் செத்து பொழைக்கிறான் இந்த சமுதாயத்துல. அப்பா இல்லாத மகனினுடைய ஒவ்வொரு அருமையும், தந்தையை இழந்த ஒவ்வொரு இளைஞனுடைய அருமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவன் தந்தையை எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத அந்த கவிதை சொல்லும். நிறைய அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். அப்பா மகன், அப்பா மகள், தாய் தந்தை, இவங்களுடைய உறவையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால இளைஞர்கள் ரொம்பவே அதிகமா மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்லணும் கிடையாது. என்றைக்குமே அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் சமுதாயத்தை சீர்திருத்தி குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தியவர்கள் அப்படின்றதுக்காக பேசுவதற்காக ஒரு பெண்மணியை தொடர்ந்து ஒரு பெண்ணுக்கு பதில் கொடுக்கணும்னா இன்னொரு ஒரு ஆண் வேணும். நல்லதொரு தமிழுக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள், இளைஞர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்கள், ஒருவேளை அப்படி இளைஞர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்கள் என்றால் அது அன்றைய இளைஞர்கள் தான் அப்படின்றதுக்காக பேச வர்றாரு. உற்சாகமான கைத்தட்டல்களோடு ஸ்டாலின் பாரதி அவர்கள். நேத்ரி புக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இங்கு தமிழ் முதல் அனைத்து விதமான புத்தகங்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அதிக இன்சென்டிவுடன் கூடிய சம்பளத்தோடு இளம் வயது இளைஞர்கள் வேலையாட்களுக்கு தேவைப்படுகின்றனர்.
இதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நினைத்தால் 73 73 82 29 26 என்னும் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்டறிக. ஆங்கிலேயர் அவர் மொழிகளை தேசிய மொழி என்பார்கள். அரபு மக்கள் அவர்களது மொழியை கவிதை மொழி என்பார்கள். வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை அவர்களே தேசிய மொழி என்பார்கள். ஆனால் தமிழர்கள் நான் பயணிக்கும் ஒவ்வொரு திசையெங்கும் நம் மொழியை தாய்மொழி என்று நம் தாயோடு அணைத்து கூறுவோம். தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தராசு முள்ளு போல் நடுவில் அமர்ந்திருக்கும் நடுத்தன்மையான தீர்ப்பை கூறவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், யாரா அவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன்டா அப்படி என்று என் அணியில் அமர்ந்திருக்கும் நன்றி அவர்களுக்கும், கிறிஸ்டோபர் நோலன் படம் போல் முதல் ஒரு கோணமாகவும் இடையொரு கோணமாகவும் முற்றிலும் மாறுபட்ட வேறு கோணமாகவும் உரையாடிய என் எதிரணி நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கத்திலே தாக்கிட்டீங்க. இல்லை, எதிரணி நண்பர் அழகாக ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாடல் பாட்சா படத்தில் இடப்பட்ட பாடல். அப்படி என்ன பாட்டுனா, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா அப்படின்னு நல்லா தான் பாடினாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் பாடினாரு. அந்த பாடல் எந்த காலத்து பாடல்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து சொல்லுவேன், அந்த காலத்து பாடல் தான். அது உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே. உண்மைதான். இந்த காலத்தை பற்றி பேசுகிறவரு இந்த காலத்து பாட்டை எடுத்துருக்கணும்ல, ஏன் எடுக்கலை? அப்போ அங்கேயே முதன்மையாக இருக்கிறது எங்கள் காலத்து இளைஞர்கள் தான். அதாவது நான் இல்லை, முன்னைய காலத்து இளைஞர்கள் தான். அடுத்து சுவாமி விவேகானந்தர் அவங்க எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் அவர்களெல்லாம் எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். நிறைய வாக்கியங்கள் சொன்னாங்க. ஆனால் சிந்திச்சு பார்த்தோன்னா அந்த சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இளைஞர்கள் தான். இவங்க குறிப்பிடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெருமக்கள், சாதனையாளர்கள், பெரும் உயரத்தை தொட்டவர்கள் தான் எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ பேசுகிறோம். இப்போ இருக்க இளைஞர்களை பற்றி பேச வேண்டியதான் நீங்கள் எடுத்துக்காட்டா? ஏன் நடுவர்களே பேசலாம்? நடுவர்களே கண்டிப்பாக பேசலாமே. அப்புறம் இன்னொரு சின்ன உதாரணம், எல்லாருக்குமே ஒரு கரெக்டான உதாரணம் சொல்லலாம். அது என்ன உதாரணம்னா, நம்மளோட தந்தை, அதாவது அப்பா, சரிங்களா? அந்த காலத்து இளைஞர்கள்னா நம்மளுடைய அப்பாவை சொல்லலாம். அவர் அந்த வயதில் இளைஞர் வயதில் பொறுப்பு இல்லாமல் இருந்திருந்தான்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமா? இந்த மாதிரி நான் வேஷ்டி கட்டியிருக்கேன், நடுவர்கள் வேஷ்டி கட்டியிருக்காரு, சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு, சாய் நடுவரே ரோஸ் கலர் அந்த மாதிரி போட்டிருக்காரு. அந்த மாதிரி போட்டு உட்கார முடியுமா? இல்லை நம்ம ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை தான் வாழ முடியுமா? அவர் பொறுப்பு தன்மையாக இல்லைன்னா இந்த மாதிரி மேம்போக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா? இப்போ அந்த அணி நண்பர் ஃப்ளட்டு அப்படின்னு சொன்னார். அதாவது வெள்ளம், சென்னையில் வெள்ளம் வந்தப்போ இளைஞர்கள் முன்னின்று உதவினார்கள் அப்படின்னு நிறையா சொன்னார். அதுக்கு முன்னாடியே, இதுக்கெல்லாம் முன்னாடியே சுதந்திர போராட்டம்னு நடந்துச்சு. அதில் அப்போ இருக்க இளைஞர்கள் தான் சுதந்திர போராட்டத்துக்கு முழு மூச்சா போராடினார்னு சொல்லலாம். அது யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த அணியில் இருக்கவங்க கேட்குறாரு, உங்க 2 பேரும் தான் கேட்குறாரு. இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கேள்வியே உங்களுக்கு வைக்கல, நான் உங்களுக்கு ஒரு வாக்கியமாக சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் முன் வைக்கவே முடியாது, ஏன்னா நிதர்சனமான உண்மை அது. அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பகத்சிங்னா யாருன்னு. பகத்சிங் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம உரைத்து சொல்லுவோம், இவர் தான் பகத்சிங் என்று. ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான வாழ்க்கை, அதாவது சொபஸ்டிகேட்டட் லைஃப்னு சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த வரலாறு, கீழடி, ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கவங்களுக்கு பகத்சிங்னா யாருன்னு நான் சொல்கிறேன். அவர் 28 வயதில் அவர் தன் உயிரை மாய்த்தார்னு சொல்ல முடியாது, அவர் உயிர் பறிக்கப்பட்டது. எப்படி என்றால் சுதந்திர போராட்டத்துக்காக போராடும்போது அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். சிறைபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தூக்கில் இடப்போவேன் என்று அவருக்கு சொல்கிறாங்க, நான் உங்களை தூக்கில் போட போகிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, கோலை மாதிரி என்னை தூக்கில் போடாதீங்க, ஏன்னா நான் ஒரு தவறு செய்து விட்டு நான் சிறைசாலை வரவில்லை. நான் ஒரு போராட்டுக்காக, ஒரு விடுதலை போராட்டுக்காக போராடிய ஒரு மனிதன், அதற்காக என்னை துப்பாக்கியில் சுட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னோட மாற காட்டி என்னை துப்பாக்கியில் சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றாரு. அதுக்கு அந்த அரசாங்கம், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதெல்லாம் ஏத்துக்காம உங்களை நான் தூக்கில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்றது. அதையும் ஏற்றுக்கொண்டு தன்னை தூக்கில் போடும் கயிற்றை முத்தமிட்டவர் பகத்சிங். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அங்க இருக்க உங்களுக்கு
இதெல்லாம் வரலாறு. இதை படிக்காமல் வந்துட்டு நான் டிக்டாக் பண்ணுறேன், நான் மியூசிக்கலி பண்ணுறேன், நான் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கே யோசிச்சு பார்த்தோம்னா பிரயோஜனம் கிடையாதுதான் நான் சொல்லுவேன் என்னோட இதுங்களுக்கு. உண்மைதான்ப்பா. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வந்து தேர்வுலாம் எழுதும் போது ஏதோ ஒரு அரசு மரத்தடியிலையோ மண்ணிலையோ இந்த மாதிரிலாம் எழுதினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பசங்க எக்ஸாம் காலுக்குள்ள போறான். இதே நம்ம 2K கிட்ஸ் எக்ஸாம் காலுக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த பொண்ணு எக்ஸாம் காலுக்குள்ள போகுது, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? எக்ஸாம் காலுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே ஓகே நம்ம படிச்சிருக்க கொஸ்டின்லாம் வந்திருக்கா, ஓகே நம்ம படிக்காத எக்ஸ்ட்ரா சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றது பொண்ணுங்க. ஆனா நம்ம பையன் இருக்கான்ல விசக்கார பயில நேசமணி தலையில சுத்தி எழுதுறதுக்கு ஆர்மி அமைச்சான். அவன் எக்ஸாம் காலுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவான்? சுத்தி முத்தி பார்ப்பான். இந்த ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்கு எக்ஸாம் காலுக்குள்ள, இந்த ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்கு, இந்த ஹால் சூப்பர்வைசருக்கு கல்யாணம் ஆகிருச்சா ஆகலையா, இந்த ஃபேன் ஓடுமா ஓடாதா, இந்த லைட் எரியுமா எரியாதா, முன்னாடி உட்கார்ந்துருக்க புள்ள நமக்கு எக்ஸாம்ல காட்டுமா காட்டாதா, பின்னாடி உட்கார்ந்துருக்க டிபார்ட்மெண்ட் பொண்ணு நம்ம ஊரு பொண்ணு தானா, நம்ம வர்ற பஸ்ல தான் அந்த பொண்ணு வருமா, இப்படி ஏகப்பட்ட இன்விஜிலேஷன்ஸ் உள்ள உட்காந்து எக்ஸாம் கால்குலேட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இருக்கும்போது எப்படி சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் கேட்கல, அவர் கேட்கிறார். பேசுறேன். ஆமா நடுவரே, நான் தான் கேட்குறேன். அடுத்து அந்த பெண் சொன்னாங்க, என்னோட நண்பி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க. என் பக்கத்தில் இருக்க எடுத்து நடுவரே ஒரு செகண்டில் அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு பேசினாங்க. யார் இவன், நீ என்ன பேச வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு பூஸ்டாக பேசினாங்க. அவங்க ஏதோ ஒரு உதாரணமாக சொன்னாங்க. இட்லி தோசை அப்படின்னு சொன்னாங்க. இட்லி வட்டமாக இருக்கு அதனால வந்து சின்ன வட்டம் அப்படின்னு, தோசை வந்து பெரிய வட்டங்கண்ணா. வட்டத்தில் என்ன சின்ன வட்டம் பெரிய வட்டம்னு எனக்கு புரியல. வட்டம் வட்டம் தானே, வட்டம் வட்டம் தானே நடுவர்களே. கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான். நானே இப்போ உங்க 2 பேருமே பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா? இந்த அந்த கால இளைஞர்கள்லாம் பேசுற 2 பேர் இருக்கீங்கல்ல, நீங்களாம் வந்து செல்லாம போன 500 1000 நோட்டு மாதிரி. இந்த கால இளைஞர்கள் 2 பேர் பேசுறாங்களே, இவங்களாம் எப்படி தெரியுமா? இன்ன வரைக்கும் செல்லுமா செல்லாம போகுமான்னு சந்தேக பேர்ல 10 ரூபா காயின் இருக்குல்ல, அது மாதிரி இந்த 2 பேர். இப்போ நீங்க 4 பேருமே சேர்ந்து அடிச்சுக்கோங்க. ஓகே பேசுங்க. நடுவர் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. 500 நோட்டுன்னு சொன்னார்ல, நாங்கள் 500 நோட்டை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா அந்த 500 நோட்டை பல பேர் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்னமுமே பாதி ஏழை விவசாயிகள் இந்த 500 செல்லுன்னு நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து 2000 நோட்டு எங்கே போச்சு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க நடுவரே. உங்கள் பையன் 2000 நோட்டு இருக்கா? அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதை பேசி முடிச்சுட்டேன். பேசுங்க. என் பையில 2000 நோட்டு இல்லப்பா. நான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு போகும்போது இந்த டீம்ல உள்ள ஆட்கள் எனக்கு கொடுத்தாதான் 2000 நோட்டு உள்ள வரும். கண்டிப்பா தரவில்லை. அது மாதிரி தான் 2000 நோட்டு ஒன்று வந்துச்சு. ஆனால் ரோஸ் கலரா நடுவர் சட்டை மாதிரி இருக்கும், பல பலன்னு, சரிங்களா? ஆனால் அந்த நோட்டு நாளாக தேஞ்சு போய் இப்போ ஆளே காணாம போயிட்டான். கொஞ்ச நாள்ல இன்னொன்று அறிவிப்பு என்ன வரும்னா 500 ரூபா பச்சை கலர் சட்டை, அவனைக்கான பச்சை சட்டை பாவக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் கொஞ்ச நாள்ல மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சிக்காகோ மாநாட்டில் ஒரு அரங்கம் நிறைந்த மாநாட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உலகத்தில் தலை சிறந்த தலைவர்கள்லாம் வந்து பேசுறாங்க. எப்படி தன்னோட உரையை ஆரம்பிக்கிறாங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், வெல்கம் டு மை ஷோ அப்படின்னு, வெல்கம் டு மை ஈவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இவர் விவேகானந்தர் யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக வந்து மேடைக்கு ஏறி போய் அவரோட ஒலிபெருக்கியை பிடிச்சி மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த அரங்கமே அவ்வளோ ஒரு கரகோஷங்கள் எழுப்பியது. இதுக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனால் இவர் வந்து மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லும்போது அரங்கமே அவ்வளோவா எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விவேகானந்தர் அந்த காலத்து இளைஞர்கள் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன். நடுவரே, மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மயில்சாமி அண்ணாதுரை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் பயங்கர ட்ரெண்டாக இருந்தார். ஏன்னா இப்போ நம்ம 2K கிட்ட வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான்ல. விழுந்தா ஸ்டேட்டஸு, எழுந்தா காலில் இன்ஸ்டா ஸ்டேட்டஸு, படுக்க போனால் ஸ்டேட்டஸ், பைக் ஓட்டினா ஸ்டேட்டஸு, காரில் போனால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட்டஸ் ஆக்கி ட்ரெண்ட் ஆக்குறான். ஸோ அதே மாதிரி தான் மயில்சாமி அண்ணாதுரையும் ஒரு இதில் இருந்தார், ஒரு ட்ரெண்டில் இருந்தார். அவர் யார் என்றால், அவர் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி. 2014 வருடம் செப்டம்பர் 26 மங்கள்யான்னு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாரு. அந்த சேட்டலைட்டு அமெரிக்கா, அவ்வளோ பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா 19 தடவை முயற்சி செய்தது, 14 தடவை ரஷ்யா முயற்சி செய்தது. ஆனால் நம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் முயன்ற ஒரே தடவை அது வெற்றி வாகை சூடியது. அது யாரால முடிஞ்சது அப்படின்னா, நான் தலைப்பு எடுத்து பேச வந்திருக்க அந்த கால இளைஞர்கள் தான் வந்து
அதெல்லாம் சாதிச்சிருக்காங்க, இன்னமும் சாதிச்சுட்டு வருவாங்க. அடுத்து நம்ம சினிமாவுக்கு போகலாம் தலைவரே. ரொம்ப நேரம் அரசியல் பேசிட்டோம், நம்ம சினிமாவுக்கு போகலாம். அப்போ தான் எதிரிங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ சினிமா, இந்த கால சினிமாவை பற்றி பேசுனா அது ஒரு மாதிரியாக போகும். ஏன்னா வந்துட்டு இந்த கால சினிமாவுக்கு ஒரு தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. யாரோ ஃப்ரேமுக்குள்ளே வருவான், யாரோ போவான், இவன் தான் ஹீரோ, இவன் தான் ஹீரோயின், இவன் தான் காமெடி அப்படின்னா. ஆனால் அந்த கால சினிமாலாம் அப்படி கிடையாதுங்க. அது ஒரு 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 சீன்லையே அவ்வளோ கருத்து இருக்கும். கருத்துல இருந்த சினிமாவை தான் அப்போ எடுத்தாங்க. எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்துட்டு அடுத்து சிவாஜி, இவங்களாம் வந்துட்டு சமூகத்துக்கு ஒரு ஒரு அக்கறையாக புகட்டப்படுகிற ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் நடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலும் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன். தலைவர் SS ராஜேந்திரன் ஒரு இயக்குனர் இருந்தார் தலைவரே. நானும் நேற்று கேள்விப்பட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்துட்டு சமூகத்துக்கு ரீதியான அக்கறையான படங்களை நிறைய எடுத்திருக்காரு தலைவரே. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அம்மா ஜெயலலிதா அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், இப்போது அவர் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு பங்கு சம்பளத்தையும் அவர்கள் வைத்திருந்த நகையையும் தேசிய விடுதலைக்காக கொடுத்தாங்க. இந்த கால இளைஞர்கள் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல தலைவரே. அடுத்து சுவிட்சர்லாந்து நல்லா கூலிங்காக இருக்கும். சுவிட்சர்லாந்து எத்தனை பேர் போயிருக்கீங்க? நான் போனதில்லை, அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதில்லை. நீங்கள் போயிருக்கீங்களா தலைவரே? போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஆசையாகவே இருக்கட்டும். அந்த சுவிட்சர்லாந்தில் பனிமலை இருந்த ஒரு பகுதி, ஒரு நாட்டிலே சொல்லலாம். அந்த நாட்டில் மே 26 உலக அறிவியல் தினமாக, அந்த சுவிட்சர்லாந்துக்கு அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். ஏன் தெரியுங்களா தலைவர்? உங்களுக்கு தெரியுமா தலைவர்? தேங்க்ஸ் சார், அப்போ தான் நான் பேச முடியும். தெரியுங்கன்னா நிறைவாக. ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து அப்துல் கலாம் மே 26ஆம் தேதி ஒரு 5 நாள் அங்கே வந்து தங்கி இருந்து போனாராம். ஸோ அதனால தான் அந்த சுவிட்சர்லாண்டில் உலக அறிவியல் தினம்னு கொண்டாடப்பட்டது. நிறைவாக ஒன்று முடிச்சுக்கிறேன் நடுவரே. ஒரு பழமொழி இருக்கும், கொள்ளையில் தென்னம்பிள்ளை வச்ச கதைன்னு. அது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு பின்னாடி தென்னம்பிள்ளை வைப்பாங்க. அது எதுக்குன்னா, அது அவங்களுக்கு தெரியும் வச்ச 25-30 வருஷம் கழித்து தான் அதில் அதுக்கு காய் நமக்கு பயன் கொடுக்கும், அதோட இளநீர் தேங்காய் அதெல்லாம் பயன் கொடுக்கும்னு. அப்படி பிற்காலத்துக்கு சேமித்து வைத்து வாழ்ந்தவர்கள் அக்காலத்து இளைஞர்கள் தான். இப்போ இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா போன போக்கில் சேர விட்றேன், காசு சேர விட்றேன் அப்படின்ட்டு போகிறவங்க தான் இன்றைய சூழலில் நிறையா இருக்காங்க. அதனால் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர்களை கேட்டுக்கொண்டு என் உரையை எடுத்து முடிகிறேன். நன்றி, வணக்கம். ஜே ஸ்டீஃபன் எலக்ட்ரானிக்ஸ், கொலம்பியா சவுண்ட் சிஸ்டம், மதுரை, தமிழ்நாடு. உங்கள் இல்ல விழாக்களை சிறப்பிக்க பல எலக்ட்ரானிக்ஸ் பிராண்டுகளை கொண்ட ஜே ஸ்டீஃபன் எலக்ட்ரானிக்ஸுடன் இணைந்திருங்கள். மேலும் 96 77 72 97 13 மற்றும் 87 54 24 71 86 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் இல்ல விழாக்களை இசையுடன் இணைந்து மகிழ்ந்திருங்கள். அருமை வாழ்த்துக்கள் ஸ்டாலின் பாரதி. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். எதிரணியை நல்லா தாக்குனாரோ இல்லையோ, என்னையும் சேர்த்து நல்லா தாக்குனாரு. நகைச்சுவையாக தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப கோர்வையாக புரியும்படி ரொம்பவே தெளிவாக சொன்னார். அவருக்காக மீண்டும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல். 4 பேருமே பேசிட்டாங்க. இப்போ தான் முக்கியமான ஒரு கட்டம், தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லணும்னா எனக்கு இவங்களும் வேணும், இவங்களும் வேணும். அன்றைய காலத்து இளைஞர்கள்னு 2 பேர் பேசிட்டாங்க, இன்றைய கால இளைஞர்கள்னு 2 பேர் பேசிட்டாங்க. நான் இன்றைய கால இளைஞர்கள்னு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தீர்ப்பு சொல்ல வேண்டியது ஒரு நடுவருடைய கடமை. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம என்னன்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த 90s கிட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம சேர்ப்போம். ஏன்னா அவன்லாம் ரொம்பவே ஒரு நகைச்சுவை உணர்வோடு தெரிஞ்சவன். சித்தப்ப நேசமணி தலையில் சுத்தியல் விழுந்ததுக்கு ஆர்மி அமைச்சு, லாஸ்லியா ஓவியா இவங்களுக்கெல்லாம் ஆர்மி உண்டாக்கி என்னென்னமோ பண்ணி அக்கப்போரெல்லாம் பண்ணி, ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கையாக இருந்துச்சு. அவன் காலேஜ் போனா இருந்தாலும் சரி, ஸ்கூல் போனா இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாமல் தன்னோட கூட படிக்கக்கூடிய ஒவ்வொரு தோழிக்கும் அவன் ஒரு பாதுகாப்பாக இருந்தான். அப்படின்னா அது அன்றைக்கு இருந்தக்கூடிய இளைஞர்களை நம்ம சான்றா சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி கிடையாது.
அந்த ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு வரணும் அப்படின்னா பெத்த அம்மா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்தா தான் அவர்களுக்கு அடுத்த ஒரு அந்த உயிரே வரும். ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கான் நிறைய பேர். ஒரு காலத்துலலாம் ஃபேஸ்புக் அப்படின்றது வந்து ஏதோ வீட்டில் ஒரு ஆள் பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஊரில் இத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இது பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு தடுக்கி விழுகிற எல்லா இடமுமே ஃபேஸ்புக் தான். பிள்ளை பிறக்கும்போது கையில் ஃபோனோட தான் பிறக்குது. ஏன்னா பால் குடிக்கிறதுக்கு அவன் ஒரு காலத்துலலாம் தாலாட்டு பாடினாங்க, இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலை அப்லோட் பண்ணி ஒவ்வொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் வரக்கூடிய பாட்டை அந்த பிள்ளை கேட்டுட்டு பால் குடிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் 2K கிட்ஸ்லாம் நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்லை என்ன நினச்சிங்க? தன்னுடைய கூட படிக்கிற ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லவ் பண்ணி அந்த பிள்ளை கூட செட்டில் ஆகிற பசங்க நினச்சிங்களா? கிடையாதுங்க. ஃப்ளேம்ஸ் போட்டு எஃப் வந்தா ஃப்ரெண்டு, எல் வந்தா லவ், ஏ வந்தா அஃபெக்ஷனு, எம் வந்தா மேரேஜ், எஸ் வந்தா சிஸ்டர்ன்னு இருக்கும். ஃப்ளேம்ஸில் கூட அவன் எனக்கு எனிமியாக கூட இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே அந்த பொண்ணு எனக்கு சிஸ்டராக தங்கச்சியாக வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆசையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பசங்க தான் 2K கிட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பசங்களையுமே பற்றி நம்ம ரொம்பவே பெருமையாக சொல்லலாம். கோவில் வாசலில் போய் பெண்களுக்காக இருந்த 2K கிட்ஸை விட கோவில் வாசலில் நின்றா பொங்கல் கிடைக்கும் என்ற 2K கிட்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கான். ஏன்னா அப்படிப்பட்ட பசங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்கானுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் வீட்டு வாசலில் வேப்ப மரம் வைக்கணும், வீட்டுக்கு பின்னாடி முத்தத்தில் துளசி வைக்கணும், வீட்டுக்கு நடுவில் ஒருவேளை செடிகள் வளர்த்தா நித்திய கல்யாணி செடி வளர்க்கணும், வீட்டுக்கு 2 பக்கமும் கத்தாழை வளர்க்கணும், வீட்டுக்கு உச்சி மாடியில் வந்து திருஷ்டிக்காக பூசணிக்காய் கட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீடு கட்டினா கூட ஒவ்வொரு வீடையும் நீ இந்த இடத்துல தான் கதவு வைக்கணும், இந்த இடத்துல தான் ஜன்னல் வைக்கணும், இந்த இடத்துல தான் இந்த செடி நட்டு வைக்கணும் அப்படின்றத பார்த்து செஞ்சாங்க. ஷாம்ரதி டை பிரைடல் மேக்கப் ஆல் ஓவர் தமிழ்நாடு. உங்களின் திருமண நாளில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஜொலித்திட நீங்கள் விரும்பும்படி பிரைடல் மேக்கப் முதல் HD மேக்கப் வரை. மேலும் 8072 43 44 76 என்னும் எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் கனவு விழாவை சிறப்பித்து மகிழுங்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அப்படி கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ள 18 பேரை உள்ள தள்ளி ஓட முடியாம ஒளிய விடாம நீ சாப்பிட்றதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து கக்கா போறதுலேருந்து எல்லாத்தையும் படம் பிடிச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பிக் பாஸ்ன்ற ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து நம்மளுடைய தமிழர்கள் சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்பவே ஒஸ்டான காலம் தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லி முடிச்சுட்டா அன்றைய கால இளைஞர்கள் தான் நல்ல இளைஞர்னு நீ தீர்ப்பை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த 2 பேருக்கும் நான் பதில் சொல்லணும். இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமுதாயத்தில். ஒரு மனுஷன் வீட்டில இருந்து வெளியில வரும்போது அவன் தன்னுடைய வீட்டுக்கு என்ன விதமான பதில்கள் சொல்லிட்டு வெளியில வரான்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கல்யாணம் ஆனவனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்கலாம் இந்த நடுவர் என்ன கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பற்றி இவ்வளோ விஷயம் பேசுகிறாரு அப்படின்னு. நானும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் நானும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷனாக வாக்கப்படத்தான் போகிறேன். அந்த வீட்டுக்கு நானும் ஒரு மாப்பிள்ளையாக ஒரு வீட்டுக்கு போகத்தான் போகிறேன். அந்த பிள்ளை நீ என்னென்னலாம் பாடுபடுத்தும்னு எனக்கு தானே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தான் நம்ம பெரியவர்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அனுசரித்து போயிட்டு இருக்காங்க. குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு காலத்துலலாம் வீடு நிறைய 25 பேர் இருப்பான். இந்த வீட்டில் அப்பா அம்மா கூட நீ கொஞ்சம் நேரம், தாத்தா பாட்டி கூட நீ கொஞ்சம் நேரம், தங்கச்சி தம்பி கூட நீ கொஞ்சம் நேரம் விளையாடு, சித்தி சித்தப்பா கூட நீ கொஞ்சம் நேரம் விளையாடுன்னு சொல்லிட்டு உறவுகளை தக்க வைத்து ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி கிடையாது. அப்பாவே அம்மாவே அனாதாசிரமத்தில் மட்டும் 1 மாதம் அப்பா உன் வீட்டில் இருக்கட்டும், 1 மாதம் என் வீட்டில் இருக்கட்டும்னு அப்பா அம்மாவை பிரித்து வைத்து அவர்களை அனாத இல்லங்களில் அவர்களுக்காக நிறைய இல்லங்களை ஓப்பன் செஞ்சு அவங்கள அந்த இடத்துல கொண்டு போயிட்டு விட்டு தன்னுடைய வாழ்க்கை சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்படுறான் தெரியுமா? அப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கொஞ்சம் நரகமான வாழ்க்கை தான். அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லணும். என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வன செம்மைப்படுத்தி போவது அன்றைய இளைஞர்கள் தான் அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க 2 பேர் என் மேலே கோச்சுக்குவாங்க. உண்மையை பேசணும்ல. ஏன்னா 4 பேர் இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. ஒரு நடுவராக அவங்களுக்கு என்ன தீர்ப்பு திறம்பட நியாயமாக சொல்லணுன்ற ஒரு மனசாட்சி எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த மண் ஒரு சாதாரண மண்ணு கிடையாது. நீ இந்துவாக பிறந்திருந்தால் காசி மண்ணிற்கு சென்றிருக்க வேண்டும் ஒரு முறையாவது. நீ கிறிஸ்துவனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது ஜெருசலேம் மண்ணிற்கு சென்றிருக்க வேண்டும். நீ இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது மெக்கா மண்ணிற்கு சென்றிருக்க வேண்டும். நீ உண்மையான மனிதனாக வீரம் மிகுந்த ஒரு மனிதனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது சிவகங்கை மண்ணிற்கு சென்றிருக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட
வீர மிகுந்த ஒரு ஊர் இந்த ஊர். அப்படிப்பட்ட ஊர்ல இப்படி ஒரு சிறப்பான தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் இந்த வலைக்காட்சி சிவப்பு கம்பளம் வலைக்காட்சியில் நடக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சிவப்பு கம்பளம் வலைக்காட்சியை ரன் பண்ணி கொண்டு போறது ஒரு 7-8 இளைஞர்கள் கொண்ட ஒரு குழு தான். அதுல பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது, அப்படித்தானே தம்பி? ஏன்னா இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயத்த சமுதாயத்துக்கு முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னா அவங்களை நம்ம பாராட்டணும், அவங்களுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்த வெளியில கொண்டு போகணும் அப்படின்னா சோசியல் மீடியாவை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. நீ பல்லு வளர்க்கினாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க தூக்கி போட்டு மிதிச்சு கொலை பண்ணாலும் சரி, நீ சோசியல் மீடியா இருந்தால் மட்டும்தான் வெளியில வர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவில் தான் இன்னைக்கு நம்மளே பேசிட்டு இருக்கோம். 2 வருஷம் வீட்டுக்குள்ளே முடங்கி நிகழ்ச்சிகள் இல்லாமல் எத்தனையோ கலைஞர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அப்படிப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இந்த சோசியல் மீடியா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்குமே வாழ்க்கையை சீர்படுத்தி குடும்பத்தை நல்வழிப்படுத்துபவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ரோட்டில் பார்க்கும்போது என்னை 4 பேர் 4 விதமாக பேசுவான். ஸோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். நிறைவாக, என்றைக்குமே, இன்றைக்கு மட்டும் கிடையாது, என்றைக்குமே எப்போதுமே குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தியவர்கள், சமுதாயத்தில் பொறுப்புடன் இருப்பவர்கள் என்றைக்குமே அன்றைய இளைஞர்கள் தான் என்று சொல்லி தீர்ப்பை வழங்கி அன்றைய 90s கிட்ஸும் அன்றைய முன்னோர்களும் அன்றைய தமிழர்களும் நமக்கு வழிவகுத்த ஒவ்வொரு பாடத்தையும் இனி வரும் நாட்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக அதை பொறுப்பெடுத்து நடந்து இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய கோரிக்கையோடு இனி வரும் நாட்களிலும் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் எப்போதுமே தங்கிட அன்றைக்கு இளைஞர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை நாம் இன்று வரை பின்பற்ற வேண்டும், இனிமேலும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறுவதற்கு முன் தயவு செய்து செல்லை நோண்டி செல்லறிந்து போகாமல் மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இந்த தேசம் நலம் பெறும் என்று கூறி வீட்டில் தங்கி லட்சமாக பணம் சம்பாதிக்கும் லாஸ்லியாவிற்கும் ஓவியாவிற்கும் சந்தியாவிற்கும் ஆர்மி உண்டாக்கி உன்னை அழித்துக் கொள்வதை விட சிக்கி தவிக்கும் இந்த இந்தியாவிற்கு ஆர்மி உண்டாக்கி தேசத்தை நலம் பெற செய்வோம் என்று கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பிரம்மாண்டமான மேடையில் மற்றொரு இதை போல் இன்னொரு நன்னாளில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்கள் இதயத்தில் குடியேறி இந்த இடத்தில் இருந்து மற்றும் எங்கள் குழுவோடு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட். உங்கள் வீட்டு அனைத்து விதமான சுபமுகூர்த்த விழாக்களையும் சிறப்பாக நடத்திட மிக குறைந்த விலையில் உங்கள் அதிக லாபத்துடன். பிரசன்டட் பை சாலா அண்ட் ப்ரோ ஏர் கன் ஷாப், மதுரை. சாதாரண மனிதனும் கூட சாமானியனாக மாறலாம். கோ பிரசன்டட் பை ஜாராம் அகாடமி, திருச்சி. உங்க வீட்டு குழந்தைகள் மிகப்பெரிய ஓவியராக ஒரு அரிய வாய்ப்பு. கோ பிரசன்டட் பை அவல், தமிழ் பெருமை தரும் மாத இதழ். பவர்ட் பை பாரதி இசை கல்வி கழகம். பவர்ட் பை நேத்ரா புக் பப்ளிகேஷன். அனைத்து விதமான தமிழ் புத்தகங்களும் மிக குறைந்த விலையில் உங்கள் வீட்டில். அசோசியேட்டிவ் ஸ்பான்சர்ட் பை ஜே ஸ்டீஃபன் எலக்ட்ரானிக்ஸ், மதுரை. ஷம்பிரிதி DIY ஹெர்பல் அண்ட் பிரைடல் மேக்கப், சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை. அசோசியேட்டிவ் ஸ்பான்சர்ட் பை ஆர்மர் போட்டோகிராஃபி. உங்கள் வீட்டு அனைத்து விதமான சுபமுகூர்த்த நினைவுகளிலும் நாங்கள் இருப்போம்.